பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் அருமரட்சகர் கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுள் என்ற அன்பின் வார்த்தையை முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட ஆடியனுக்கு விடப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக்கொள்கிறேன். அது மட்டுமில்லாமல் இந்த நாளில் கூட உங்கள் மத்தியில் வந்து இப்படிப்பட்ட ஒரு நேரத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளவும், தேவனுடைய தூதை உங்களோட பகிர்ந்து கொள்ளவும் தேவன் நம்மளுக்கு இறக்கம் பாராட்டியிருக்கார். மற்றும் அடியன் சார்ந்திருக்க சபையினுடைய பரிசுத்தவான்கள் மற்றும் சகோதரி சகோதரி அவருடைய அன்பை வார்த்தையில் கூட உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரி, நாம் பாடத்துக்குள்ளாக கடந்து போகலாம். பாடத்திற்கான தலைப்பு சகோதரர் அறிவித்தவனமாக பெலனும் சமாதானமும், ஸ்ட்ரெங்த் அண்ட் பீஸ். ஆதர் வசனத்துக்கு நம்ம ஒரு முறை வாசிக்கலாம். சங்கீதம் 29 அதிகாரம் 11 வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ சிஸ்டர். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆதார வசனத்தில் 2 விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அந்த தலைப்பில் இருக்குது, பெலன் மற்றும் சமாதானமும். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறோம்? இது ஜஸ்ட் ஒரு வார்த்தையாக அவர் சொல்லிட்டார் அப்படின்னு பார்க்குறோமா? இதிலிருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த நாள் பாடத்தில் நம்ம பார்க்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. இப்போது முன்பாக கூட நம்ம இன்னொரு வசனத்தோட வாசித்து நம்ம பாடத்துக்குள்ளாக கடந்து போகலாம். லூக்கா 2 அதிகாரம் வசனம் 10 மற்றும் 11. லூக்கா 2 அதிகாரம் 10-11 வசனங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தேங்க்யூ சிஸ்டர். அன்புக்குரிய சகோதர சொல்ல ஏறத்தாழ 19 நூற்றாண்டுக்கு முன்பாக பார்க்குறோம், தேவதூதனால் வழங்கப்பட்ட ஒரு நற்செய்தி. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் அந்த வார்த்தையில் அவங்க எப்படி புரிந்து கொண்டாங்கன்னு தெரியல. இன்றைக்கி இருக்கிற ஆவிக்குரிய பார்வை பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர், மரணத்தின் பிடியில் இருந்த மனுக்குலத்தை மீட்கும்படியாக ஒரு இரட்சகர் வந்து பிறந்திருக்காருன்றது அந்த ஒரு நற்செய்தி. ஆனால் அவர் பிறந்ததை காட்டிலும் அவர் சிறுவையில் மறிக்கிறார் பார்த்தீங்களா, அதுதான் நமக்கான உண்மையான நற்செய்தியாக இருக்குது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு உண்மையான சுவிசேஷத்தை கேட்டு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா இந்த ஒரு அழைப்பில் வந்திருக்கோம் இல்லைங்களா? இந்த அழைப்பில் வந்திருக்கும் போது சிலருக்கு 1 வருடமோ இல்லை பல வருடங்கள் போயிருக்கலாம், 2 வருடம் 3 வருடம், சிலர் 10 வருடம் போயிருக்கும் இல்லைங்களா? இப்போது நம்ம இந்த பாடத்தை எப்படி எந்த ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்தா புரியும்னாக்கா ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும். நம்ம சொல்லும்போதே நீங்கள் அதை உங்களுக்கு சிந்தையில் யோசிக்கும் போது நிறைய விஷயங்கள் நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். இப்போ கடந்து வந்திருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கும் போது ஒரு 5 இல்லை 6 வருஷம் எனக்கு இந்த ஓட்டத்தில் ஓடிட்டுருக்கு அப்படின்னாக்கா, இந்த இடத்துல இருந்து 2025 ஜூன் 15 இருந்து பின்னான்னு கடந்து போன 5 இல்லை 6 வருடங்களை நான் பின்னோக்கி பார்க்கும்போது நீங்கள் அப்படியே உங்களுடைய அந்த ஓட்டத்தில் எத்தனை வருஷம் இருக்குது அப்படி நீங்கள் பேக்கில் பார்க்கலாம். பின்னோக்கி பார்க்கும்போது நம்ம உடன்படிக்கை செய்த நாட்கள்லேருந்து, இந்த சுவிசேஷத்தை அந்த சத்தியத்தை கேட்டு அங்கீகரித்து உடன்படிக்கை செய்த நாட்கள்லேருந்து இன்ன வரைக்கும் நிறைய முயற்சிகளை நாம் எடுத்துருப்போம் இல்லைங்களா? எடுத்துருக்குமா? எல்லாமே 100% சக்ஸஸ் பண்ண முடிஞ்சுதா? அதில் வருத்தம் இருக்குது இல்லைங்களா? 100% சக்ஸஸ் பண்ண முடியும். நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம், ஆனால் என்ன பண்ண முடியலன்னா சக்ஸஸ் பண்ண முடியல. அது ஒரு வருத்தமாக இருக்குது. இது அப்படியே விடலாம், முடிஞ்சு போனது. இப்போது இந்த ப்ரெசண்ட் இந்த டைம்லேருந்து நம்மளுக்கு ஃப்யூச்சரில் இருக்கிற வருஷங்கள் நம்மளோட நினைவில் கொண்டு வரும். ஃப்யூச்சரில் இருக்கிற காரியங்கள் நினைவு கொண்டு வரும். ஃப்யூச்சர் பற்றி நினைக்கும் போது உங்களோட மனதில் என்ன தோணுது? இதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லணும். இன்னும் சில வருடங்களில் சபையை நிறைவேறதுக்கு எத்தனை தெய்வம் தான் தெரியும் அந்த காரியங்கள். அது குறித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை 1 வருஷமாக இருக்கலாம், இன்னும் 6 மாதமாக இருக்கலாம், தேவனுடைய பார்வையில் இருக்குது. ஆனால் ஃப்யூச்சர் பற்றி நம்மளுடைய மனங்கள் இல்லை எண்ணங்கள் என்னவாக இருக்குது?
ஓகே, இல்லை ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ப்ராக்டிக்கலாக இன்னும் அதே கொடுப்பார் தான் பலன். ஃப்யூச்சர் பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரும்? உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன், ஏன்னா இந்த ஓட்டத்தை புரிந்து கொள்வதற்காக. ஓகே, சகோதரர் சொன்னது ஒரு சரியான பதில் தான். இன்னும் புரிந்து கொள்ளலாம் ஒரு எடுத்துக்காட்டு நம்ம சொல்லலாம். நம்ம ஒரு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய ஆறுகளை மேடுகளை கடந்து வந்திருக்கோம். நம்மளுக்கு உயரம் இருக்கிறது பெரிய ஒரு மலை, அது ஏறி முடித்தா நம்ம கோல் அச்சீவ் பண்ணுவோம், அந்த இலக்கு அடைஞ்சிடுவோம். இப்போது நிறைய காரியங்கள் கடந்து வந்தோம், சிலதை நம்ம சக்ஸஸ் பண்ண முடியல, ஏன்னா நம்ம அபூர்வத்தில் இருக்கிறோம். இப்போ நம்மளுக்கு எதிராக இருக்குது பெரிய ஒரு மலை. இப்போ அந்த மலையை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? தேங்க்யூ சார். நீ எப்படி தான் இவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டோம், இந்த மலையை நம்ம எப்படி கடந்து போகணும்னு ஒரு பயம் வரும் இல்லைங்களா? ஏன்னா எவ்வளோ வருஷமாக நிறைய எஃபர்ட் போட்டோம், என்ன பண்ண முடியல, நம்ம சக்ஸஸ் பண்ண முடியல, சிறப்பான காரியங்களை செய்ய முடியல. நிறைய நம்ம முழுமையாக செயல்பட்டிருப்போம், இல்லை செய்கிறதுக்கு தவறி இருப்போம். இப்போ உணர்த்துதல் வந்தோம், என்ன பண்ணியிருப்போம், சில காரியங்களில் முயற்சி எடுத்திருப்போம், ஆனால் விழுந்துகிட்டே இருப்போம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு சொல்லிட்டு. இந்த ஒரு வாக்குத்தத்தை என்ன பண்ணுது, நம்மளை ஆற்றி தேற்றி என்ன பண்ணுறா, உற்சாகத்தை கொடுக்குது. இப்போ நம்மளுக்கு எதிராக இருக்கிற காலங்களை பார்க்கும்போது பயம் வருது. இப்போ பயம் இருந்தால் நம்மளுக்கு அடுத்து என்ன தேவைப்படுதுங்க? இப்போ பயத்தில் இருக்கிறோம். தேங்க்யூ பிரதர். இப்போது அடுத்து நம்மளுக்கு தேவைப்படுது தைரியம். இப்போது அந்த தைரியத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? ஓகே, தேங்க்யூ. சரியாக பாடத்தோடு இசைந்து வருங்க, ரொம்ப நன்றி. இப்போ தேவனுடைய வார்த்தைகள்னால் நம்ம தேவனுடைய வார்த்தைகள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் தைரியத்தை? 90% கரெக்ட் பிரதர், நீங்கள் சொல்கிற பதிலுக்கு 90% கரெக்டு. அந்த தைரியத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? இன்னும் குறிப்பாக சொல்லலாம், ஒரு வேர்டில் சொல்லலாம், மகா மேன்மையும் அருமான வாக்குத்தத்தங்கள். அவர் கொடுத்த ப்ராமிஸ் கொடுத்துருக்காருங்களா, அந்த வாக்குத்தத்தங்களை கொண்டு தான் நம்ம தைரியம் பலம் பெற்றுக்கொள்ள முடியும். இது நம்மளுக்கு ஏற்ற காலத்தில் நம்ம உதவிக்காக, நம்ம பலவீனப்பட நேரங்களில் நம்மளுக்கு உதவிக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த கிருபாசன தண்டையில் போயிட்டு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, இந்த கிருபையில் கேட்கும்போது அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம பற்றி கொள்ளும்போது நம்ம பலன் பெற முடியும்னு கூட பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்போது நம்ம இவ்வளோ நேரம் பேசின விஷயங்கள் சில வசனங்கள் வாழியாக நம்ம வாசிக்கலாம். மத்திய 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதாவது நம்ம ஒரு மலை இருக்குது, அந்த மலையில் ஏறினா நிறைய தடைகள் இருக்கும். இன்றைக்கி ஃப்யூச்சரில் கூட நம்ம நிறைய தடைகள் இருக்குது. அது என்னென்ன மாதிரி தடைகள்ன்றது வசனங்கள் வரையை நம்ம வாசிக்கலாம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். தேங்க்யூ சார். பார்க்குறோம் என்ன தடைகள் இருக்குது, நிறைய தடைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு தடையே நம்மளுடைய மாம்சம் தான், நம்மளுடைய சுயம். அப்புறம் இதோ இங்கிலீஷ் ஒரு வேர்டு சொல்லுவாங்க, ஈகோ. அப்புறம் நம்மளுடைய உறவுகள் இருக்கிறாங்க. இன்னும் நம்முடைய பலவீனத்து நிமித்தமும் அறியாமை நிமித்தமும் அவங்க கடன் பட்டிருப்போம். இது எல்லாமே ஒரு தடையில் நிற்கும். இந்த இடுக்கமான பாதையில் நம்ம முன்னேறி செல்வதற்கு இது எல்லாமே ஒரு தடைகளை போல் என்ன பண்ணோம், நிற்கும். இதான் முள்ளுன்னு சொல்லப்பட்டிருக்கு வசனத்தில். இப்போ இது அநேகமாக நம்ம நெருக்கி போடும். நம்ம வளராதபடிக்கு, ஆவிக்குரிய வளர்ச்சி கொடுக்காதபடிக்கு, ஆவிக்குரிய கனிகள் கொடுக்காதபடிக்கு இதை நெருக்கும் இல்லைங்களா? இதுதான் நம்ம பார்க்குற தடைகளாக இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 15 மற்றும் 16. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 15 மற்றும் 16. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூறுவார், அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். தேங்க்யூ சார். பார்க்குறோம் உலகத்தில் இருக்கிற காரியங்கள், அதாவது வசனத்துக்கு புறம்பாக இருக்கிற காரியங்கள். நம்ம இன்றைக்கி உலகத்தில் தான் இருக்கிறோம். நம்ம வாழ்வதற்காக சில பணிகள் நம்ம செய்து தான் ஆகணும், வீட்டு கடமைகள் செய்து தான் ஆகணும். இதெல்லாம் கடமைகள். ஆனால் இதை தாண்டி போகும்போது உலகத்தையும் நம்ம சார்ந்து போகாத படிக்கு, வசனத்துக்கு முறை நடக்காத படிக்கு என்ன பண்ணணும், நம்ம தற்காத்து கொள்ளணும்.
நிறைய சூழ்ச்சிகளை தந்திரங்களை எதிராளியான நபர் வந்து நம்மளுக்கு கொண்டு வரக்கூடும். ஏன்னா நம்ம ஒரு நபர் சரியான ஒரு இலக்கை நோக்கி ஓடும்போது அவருக்கா முன்னாடி தான் எதிராளியானவர் வந்து அந்த சோதனை தடைக்கற்களை வைப்பார். சும்மா இருக்கிறவங்க, அதாவது நான் சத்தியத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டு உலகத்தோடு போய்கொண்டு ஒரு நபருக்கு முன்னாடி அவர் தடுக்கல் வைக்க மாட்டார். சரியான ஒரு இலக்கு நோக்கி ஓடக்கூடிய ஒரு நபருக்கு முன்னாடி தான் எதிராளி வந்து சில சோதனைகளை அனுமதிப்பார். அவர் ஞானமுள்ளவர் இல்லைங்களா? அப்போ பார்க்கணும், நம்ம சரியான ஒரு நோக்கத்தில் ஓடுறோம்னாக்கா நம்மளுக்கு நம்ம எதிர்நோக்கணும். மாம்சத்துலேருந்து நம்மளுக்கு சோதனை வரும், உலகத்துலேருந்து சோதனைகள் வரும், மற்றும் எதிராளியானத்திலிருந்து நம்ம சோதனை வரும். நம்ம எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அன்புக்குரிய சகோதர சொல்ல. இப்படி பார்க்கும்போது இதை மட்டுமே நினச்சிட்டு இருந்தால் நம்மளுக்கு என்ன ஆகுனாக்கா நம்ம தைரியத்தை இழந்துடுவோம் இல்லைங்களா? அப்போ அந்த வலுப்படுத்துறது தான் நம்மளுக்கு தேவைப்படுது வாக்குத்தத்தங்கள். இது குறித்து நம்ம ஒரு வசனங்கள் வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 15 மற்றும் 16. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். தேங்க்ஸ். இன்னொரு வசனங்களை வாசிக்கலாம் சார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 மற்றும் 9. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள். நமக்கு பாவம் இல்லை என்போம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். தேங்க்யூ சார். இது வந்து ரொம்ப பேசிக். நம்ம சத்தியத்துக்குள்ள வரும்போது ரொம்ப பேசிக் இல்லைங்களா? நம்முடைய தவறுகள்லாம் நம்ம அறிக்கையிடணும். அதாவது முழுமையான ஒரு அர்ப்பணம் நம்ம செய்யணும் அப்படின்றது தான் அந்த கிருபாசனத்தண்டையில் போகிற ஒரு விஷயம். நம்ம அடிக்கடி கிருபாசனத்தண்டையில் போகிறோன்னாக்கா அது அட்வான்டேஜாக எடுத்துக்கூடாது. நமக்கு இருக்குது, நம்ம என்ன செய்தாலும் தேவன் மன்னிச்சிட்டே இருப்பார் அப்படின்னு ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. மாதிரி அவர் தேவன் ஒரு கிருபை வச்சுருக்காரு. நம்ம பலவீனத்தை விழுந்தும் போதும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக அந்த ஒரு காரியம் இருக்குது அப்படின்றது நம்ம நினைவு பண்ண அன்புக்குரிய சகோதர சோழர்களே. இப்போ இந்த காரியத்தை நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். நீங்கள் தான் பதில் சொல்லணும். நீங்கள் இந்த காரியத்தை எப்படி செய்துட்ருக்கீங்க வாழ்நாட்களில்? ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஒரு தூண்டுதலான ஒரு பாடம். அதனால் நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பதில் சொல்லும்போது சில இப்போது அந்த காரியத்தை சரியாக செய்கிற நபர்கள் பேசும்போது அது சரிவர செய்யாத நபர்களுக்கு ஒரு படிப்பினியாக இருக்கும் இல்லைங்களா? அதை புரிஞ்சுக்குவாங்க. இப்போது இந்த கிருபாசனத்தண்டையில் போகும்போது நீங்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, என்னென்ன அந்த ஜெபத்தில் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் பேசலாம். தேங்க்யூ பிரதர். மற்ற சகோதர சகோதரி பேசலாம். தேங்க்யூ சிஸ்டர். தாழ்த்துறீங்க. அடுத்த பிரதர். தேங்க்யூ சார். ஓகே சொல்லுங்கள். ஓகே இந்த சைடு நம்முடைய மனசாட்சி நம்ம செஞ்சது தேவன் சொன்ன வார்த்தை விரோதமான காரியமாக இருந்தால் மறுபடியும் நினைவு கொண்டு வந்து அறிக்கை செய்து தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். இந்த சைடு நீங்கள் பிரதர் சிஸ்டர் நீங்கள் சார். அதாவது எல்லாம் சொன்னது பதிலெலாம் கரெக்டு தான். ஃபஸ்ட்டு என்னன்னாக்கா சிஸ்டர் சொன்ன தாழ்மை எப்போ வரும்னாக்கா ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட தவறு இருக்குது அப்படின்றத நம்ம உணரணும் இல்லைங்களா? தவறு நம்ம அக்செப்ட் பண்ணணும். சில காரியங்களை ஆண்டவரை இப்போ நம்ம கடந்து வந்த சில வருடங்களில் பார்க்குறோம், தேவன் அங்கீகரிக்கத்தக்க வகையில் சிறப்பான சில செயல்களை நம்ம செய்ய தவறு இருக்கிறோம். அதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், உணர்ந்து அறிக்கையை செய்யணும். தகப்படி நீங்கள் விரும்பத்தக்க அளவுக்கு, நீங்கள் அனுமதிக்கிற அளவுக்கு தக்கவுக்கு, நீங்கள் தகுதிப்படுத்துகிற அளவுக்கு நான் சிறப்பான காரியங்களை செய்யலை. சிறப்பான காரியங்களை செய்ய ஃபஸ்ட்டு நம்மளுடைய தவறு நம்ம உணர்ந்து இந்த உணர்தலோடு கேட்கணும். ஃபஸ்ட்டு தெய்வத்தில் நம்ம சாரி கேட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு வீட்டிலே ஆகட்டும் இல்லை உலகத்தில் வேலை செய்கிற இடத்துல இல்லை சபையில் கூட சில சகோதர சகோதரத்தில் மனஸ்தாபங்கள் இருக்குதுங்களா இல்லைங்களா?
அந்த மனஸ்தாபத்துக்கு யார் காரணம்? நம்ம தான் முதல் காரணம். இதை நம்ம ஒத்துக்கொள்ளணும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு காரியம் இந்த சகோதரிக்கு இந்த இல்லை சகோதரனுக்கோ இல்லை ஒரு சகோதரனுக்கோ இல்லை சகோதரி இருக்கும்போது நம்மளுடைய பார்வையில் அதை நம்ம பார்க்கணும். எப்படின்னாக்கா, தகப்பனே, இந்த ஒரு காரியத்தை நிமித்தம் அந்த சகோதரிக்கு எனக்கும் வந்து ஒரு மனஸ்தாபம் இருக்குது, இதை நான் உணர்கிறேன். ஆனால் தவறு வந்து என்னுடையதாக இருக்குது. ஏன்னா வந்து இது ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னாக்கா, ஒரு கரெக்டாக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, நீங்கள் உங்கள் கண்ணிலே உத்தரத்தை வச்சுக்கொண்டு உங்கள் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பு எடுக்கிறத பார்க்குறீங்கன்னு சொல்கிறார். வசனம் இருக்குதுங்களா? அப்போது நம்முடைய குற்றங்கள் நமக்கு தெரியாது. அப்போது நம்ம முதலாவது நம்ம ஒத்துக்கொள்ளணும். இது வந்து மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்ளணும். மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்டு அந்த சகோதரி செய்தது என்னுடைய பார்வையில் தவறாக தெரியுது. ஒருவேளை அவங்களோட பார்வையில் அவங்களோட எண்ணத்தின் பிரகாரம் அவங்க பேசுனது செயல்பட்டது சரியாக இருக்கலாம். ஒருவேளை அது சரியாக இருக்க பட்சத்தில் எனக்கு உணர்த்துங்க. இல்லைனா அது அவங்க தவறுதலாக இருக்குன்னாக்கா அதை குறித்து நான் உங்கள்கிட்ட ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு அது உணர்த்ததில் கொடுங்க. அந்த சகோதரிக்கு நாங்கள் ஒப்புரவாக ஐக்கியமாக சமாதானம் இருக்க வாஞ்சிக்கிறோம். ஏன்னா அந்த ஓட்டத்தில் நாங்கள் 2 பேருமே வந்திருக்கிறோம். இப்படி என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் நம்மளோட குற்றத்தை ஒப்புக்கொண்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். கண்டிப்பாக நம்ம ஜெபத்தை கேட்குற தேவன் கிரியை செய்வெல்லாம் செய்ய மாட்டாருங்களா? அப்போது நம்மளை தாழ்த்தி நம்மளை குற்றங்களை அறிக்கிட்டு இப்படி தான் அறிக்கிட்டு நம்மளை ஒத்துக்கொள்ளணும். ஃபஸ்ட்டு என்னோட சைடில் முதல் குற்றம் இருக்குது. மற்றவங்களை குற்றம் தீர்க்கிறதுக்கு நம்மளுக்கு அதிகாரமே கிடையாது. வசனம் சொல்லுது, நீங்கள் இன்னொருத்தர் குற்றவாளி தீர்க்க நீங்களே முதல்ல குற்றவாளியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்போது நம்மளை ஃபஸ்ட்டு ஒத்துக்கணும். இது பார்க்குற தேவன் என்ன பண்ணுறாருனாக்கா, நம்மளுடைய இருக்கிற பலவீனத்தை வந்து நிவர்த்தி செய்கிறார். இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, ஏன்னா இதெல்லாம் நம்ம சொன்ன கருத்து இல்லை, வசனங்கள் இருக்குது தான். இது ப்ராக்டிக்கலாக நம்ம செய்யும்போது அந்த ஒரு சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னாக்கா, நம்மளை அறிய மாட்டோம். ஆனால் ஒரு சமாதானம் நமக்குள்ளே வரும். நம்ம தாழ்த்தும் போது இது வரைக்கும் ஈகோ வந்திருக்கும். அந்த சகோதரி அப்படி பேசிட்டாங்க, அந்த சகோதரன் அப்படி பேசிட்டாங்க, அவங்க ஏதோ ஒரு விதத்தில் பேசியிருக்கலாம், சரியாக பேசியிருக்கலாம், இல்லை நம்மளை அறியாத கூட பேசியிருக்கலாம். நம்ம தாழ்த்தி என்ன பண்ணணும்னா, தேவனத்தில் மன்னிப்பு கேட்டதுனால ஒரு பேசாமல் இருந்திருக்கலாம். இல்லை இதை வந்து சபையில் மட்டும் சொல்லலை, குடும்பத்தில் வேலை செய்யணும், எல்லா இடத்துலையும் பொருத்தி பார்க்கணும். நம்மளே போயிட்டு நம்ம தாழ்த்திட்டா பண்ணலாம். அவங்ககிட்ட ஒரு சாரி கேட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் பேசுனது இது மாதிரி என்னோடய பார்வைக்கு இப்படி பட்டுச்சு பிரதர், நம்ம ஒரு சாரி கேட்டு நம்ம என்ன ஐக்கிய ஒப்புருவாகலாம். இந்த காரியம் வந்து அதாவது சமாதானத்துக்கு ஏதுவாக நம்ம கொண்டு போகணும். சில இடத்துல வந்து பொருந்தாத கூட இருக்கலாம். அதாவது அவங்க வேணும்னே பண்ணுவாங்க சில காரியங்களை. அது நம்ம திரும்ப சமாதானத்துக்காக போகும்போது வந்து அவங்க திரும்ப நம்மளை வந்து தாழ்த்தக்கூடிய ஒரு நிலை கூட வரும். அதை நம்ம உணர்ந்து ஞானமாக செயல்படணும்னு கூட பார்க்குறோம். அதாவது பண்டிகைகளுக்கு முன்பாக முத்துக்களை வந்து போடக்கூடாது. அதுவும் நம்ம அந்த இடத்துல கவனித்து செயல்படணும். நம்ம பெரிய சகோதரர்கள் இப்படி நம்ம செயல்படும் போது ஒரு சமாதானம் நம்மளுக்குள்ளே நேருமோ. இப்படி சமாதானமும் இருக்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இந்த சந்தோஷமாக இருந்து நம்ம அந்த வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்ளும் போது அதில் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அன்பு பெரிய சகோதரர்கள், இது ப்ராக்டிக்கலாக நம்ம வாக்குத்தத்தங்களை அக்செப்ட் பண்ணுறது. அதாவது நீங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருங்க. எப்பவுமே துக்கப்பட்டு கேட்க சொல்லியிருக்காருங்களா தேவன்? சந்தோஷமாக இருங்க. ஏன்னா வந்து அவருக்கு தெரியும் எவ்வளோ துன்பங்கள் வருத்தங்கள் அனுமதித்தாலும் அது எத்தனை காலம் வரைக்கும், இல்லை எத்தனை நிமிஷம் வரைக்கும், இல்லை எத்தனை மணி நேரம் வரைக்கும் நமக்கு இருக்கும் அப்படின்றது அவருக்கு தெரியும் இல்லைங்களா? அதனால் அது குறித்து நம்மளுக்கு கவலைப்பட தேவை. ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ஒரு துன்பமாக இருந்தாலும் சரி, அது இந்த ஸ்தனத்தில் இப்போ நம்ம இப்போது இருக்குனாக்கா அது கடந்து போகக்கூடிய ஒன்று தான். எதுவுமே நிரந்தரம் இல்லை இல்லைங்களா? இப்போ இந்த மணி நேரத்தில் நான் சந்தோஷமாக இருக்கேன்னாக்கா 24 hours இல்லை இந்த மாதம்லாம் சந்தோஷமாக இருக்க முடியும், நான் இருக்க முடியாது. இல்லை இந்த மணி நேரத்தில் நான் ரொம்ப துன்பமாக இருக்கேன், ஒரு மரண துயரத்தில் இருக்குனாக்கா இந்த மாதம்லாம் அதே துயரத்தில் இருக்க முடியுமா? நான் இருக்க முடியாது. அப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நினைவு கொண்டு வர வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, எந்த ஒரு நிலையும் உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, துன்பமானாலும் சரி, இன்பமானாலும் சரி, நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை. அப்படி நம்ம உணரும் போது அந்த தேவனுடைய சமாதானம் என்ன பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய இருதயத்தில் ஆளுகை செய்ய அன்புக்குரிய சகோதர சோழர்களே. இப்போ தான் இந்த ஒரு சமயத்தில் தான் நம்ம திரும்ப அந்த ஆதார வசனத்தை கூட வாசிக்கலாம். நானே வாசிக்கிறேன். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். இப்படியே நம்ம செயல்படும் போது கர்த்தர் என்ன பண்ணுறாருனாக்கா தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அப்போ அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம உறுதியாக பற்றி கொள்ளும் போது அவர் பலன் கொடுக்குறா இருக்காரு கூட பார்க்குறோம். இப்போ இந்த ஆசீர்வாதமான ஒரு உறுதிமொழி என்ன பண்ணாக்கா நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களாக கூட நம்ம இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சோழர்களே. இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 50:15. சங்கீதம் 15 வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேங்க்யூ சார். இப்போ ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நிறைய வாக்குத்தத்தங்கள்
இது மட்டுமே இல்லை, நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது. ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலனமாக இருக்கிறேன். எந்த அளவுக்கு தேடுற பாருங்கள். அப்போது ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த ஒரு வாக்குத்தத்தம் இன்றைக்கி ஆபிரகாமை போல விசுவாசம் கொண்டு இருக்கிற நம்மளுக்கும் அது உரியதாக இருக்குது இல்லைங்களா? அப்போது இந்த வாக்குத்தத்தங்களை நம்ம பயந்த சூழ்நிலையில் நம்ம பலவீனப்படும் போது இந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள்லாம் என்ன சொல்லணும்னா அறிக்கையிட்டு நம்ம உரியவர்கள் ஆக்கணும். இப்போ இந்த ஒரு வாக்குத்தத்தங்கள் நம்ம ஜெபிக்கிறோம், இது எனக்கு உரிமை சொல்லணும்னாக்கா அதுக்கான மனநிலை நம்மளுக்கு வேணும். அதனால தான் சொல்கிறேன், நம்ம முதல்ல நம்ம தாழ்த்தி நம்மளோட குற்றங்களை ஒப்புக்கொண்டு அறிக்கையிட்டு அந்த ஒரு நபருக்கு நம்ம முழுமையாக மன்னிக்கணும். அப்போது நம்ம கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு தேவனத்தில் அன்பு கூறுங்க, முழு ஆத்மாவோடு அன்பு கூறுங்க, உனக்கு அடுத்தவனை வந்து எப்படி நான் உங்களை போல் அன்பு கூறுங்கன்னு சொல்கிறார் இல்லைங்களா? மற்றவர்கள் நம்ம எப்படி மதிக்கணும், எந்த அளவுக்கு நன்மையாக நடத்தணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதே ஒரு சிந்தை தான் மற்றவர்கள் மீது நமக்கு இருக்கணும். அவங்களுக்கு அந்தளவுக்கு மரியாதை கொடுக்கணும், அந்தளவுக்கு அவங்கள உயர்வாக நம்ம நினச்சிருக்கணும், நம்மளை காட்டிலும் அவர்கள் உயர்வானவர்கள் நம்ம நினைக்கணும். அப்போது இப்படியாவது ஒரு அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது தான் என்ன பண்ணுறாருனாக்கா, நம்ம ஆபத்து காலத்தில் கூப்பிடும்போது என்ன பண்ணுறாருனாக்கா அந்த வாக்குத்தத்தம் நம்மளுக்கு உரிதாக தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறது கூட பார்க்க அன்புக்குரிய சகோதர சகோதரி. அடுத்து நம்ம பார்க்குறோம், அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த உடன்படிக்கை பண்ணி வந்த நாம எப்படி இருக்கும்னாக்கா ஒரு போர் வீரர்களாக இருக்கும் இல்லைங்களா? போர் வீரர்களாக இருக்கும்னா இல்லைங்களா? அதாவது சேவகம் எழுதி கொண்டு இருக்கோம். அதாவது உடன்படிக்கை பண்ணி மரண பரியந்தும் என்ன பண்ணாக்கா அந்த ஓட்டத்தில் உங்களோட கூட நாங்கள் பிரயாணிச்சு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒப்பு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இப்படி இந்த ஒரு ஓட்டத்தில் அப்படி ஒப்பு கொடுத்துருக்கும் போது நம்ம மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு நிச்சயம் இருக்கும், இந்த ஓட்டத்தை ஓடி முடித்தா நம்மளுக்கு இந்த ஒரு பரிசுன்றது இருக்குது, கனம் மகிமை அழியாமை இருக்குது, மரண பரிந்து உண்மையாக இருக்கும்போது. அப்போது நம்மளுடைய அந்த நிச்சயமில்லாத ஒரு போராட்டத்துக்காக நம்ம சேவகம் எழுதி கொள்ள அந்த உடன்படிக்கை பண்ணலை. இதோ ஏனோ தானே வந்தோம், பைபிள் ஸ்டடி கேட்டோம், எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, நாமளும் மூழ்கி எடுத்துருவோம், இந்த இடத்துல மற்ற சபைகளை காட்டுறது இந்த இடத்துல கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது, ஒழுங்காக இருக்கிறாங்க, அப்படி பார்த்து வந்தோமா? இல்லை. ஏன்னா தேவன் வந்து ஒருத்தர் அழைக்கலன்னா அந்த சத்தியத்துக்குள்ளே வந்து இவ்வளோ நாட்களில் வந்து நிலைத்திருக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும் அன்புக்குரிய சகோதர சொல்லி. அப்போது தைரியம் இல்லாத ஒரு தன்மைக்காக நம்ம இங்கே வரலை, தைரியத்தோடு தான் வந்திருக்கோம். நிறைய பாடுகள் உபத்திரவங்கள் இருக்குது அப்படின்ற வசனங்கள் அறிந்து தான் நம்மளுக்கு இங்கே வந்திருக்குன்னு பார்க்குறோம். அப்போது உண்மையற்ற தன்மையை காண்பிக்கிறதுக்காக இங்கே வரல, மற்ற சகோதர சகோதரத்தில் உண்மையாக இருக்கணும், தேவனோடத்துலேயும் உண்மையாக இருக்கணும், சகோதர சகோதரத்திலையும் வீட்டிலையும் சரி வேலை ஸ்தலத்திலும் சரி உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அதாவது நம்முடைய ஆவிக்குரிய குணங்கள் நம்ம வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு கூட பார்க்கணும். இதுக்காக தான் நம்ம சேவை எழுதி உள்ள வந்திருக்குன்னு பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சொல்லி. அப்போது தேவனுடைய அந்த முழு சர்வாயுத வர்க்கம் கூட நம்மளுக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு கூட பார்க்கணும் அன்புக்குரிய சகோதர சொல்லி. இது குறித்து நம்ம சில வசனங்கள் வாசிச்சிடலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 மற்றும் 25 வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். பார்க்குறோம், இந்த வசனம் நம்ம நல்லா பரிச்சயமான ஒரு வசனம் இல்லைங்களா? அதாவது தேவனுக்காகவும் கிறிஸ்துக்காகவும் நம்ம சாட்சியாக வாழ்ந்து மறிக்கிறதுக்காக தான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். இந்த சிந்தனை அனுதினமும் நம்மளுக்கு இருக்குங்களா? இல்லை நல்லபடியாக வாழணும், இந்த உலகத்தில் சில காரியங்கள் நம்ம சேர்த்து வைக்கணும், நிறைய இடத்துல வரும் அப்படிப்பட்ட சோதனைகள். ஆனால் இந்த வசனங்களை நம்ம அடிக்கடி நினைவு கொண்டு வந்து அவருடைய அடிச்சொலில் பின்பற்றி வரணும். அவர் அடிச்சொலில் பின்பற்றுதுன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஏதாவது இங்கே எதனா சொத்து சேர்த்து வச்சு பண்ணாரா? இல்லை. இப்போ அந்த ஒரு சிந்தனை இருக்கணும். எதுவுமே பர்மனெண்ட் இல்லை. இப்போ நம்ம ஒரு சோதனை இருந்தாலும் பர்மனெண்ட் இல்லை, நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த வாழ்க்கையே பர்மனெண்ட் இல்லாத ஒரு வாழ்க்கை தான். அப்போது கிறிஸ்துவை போல் நம்ம வாழறதுக்காக தான் வந்திருக்கிறோம். ஆனால் தேவைகள் இருக்குது, தேவைக்காக நம்ம வேலை செய்கிறோம், நிறைய போராட்டங்கள் உண்டு. ஆனால் இங்கேயே பர்மனெண்ட் நினச்சிடக்கூடாது. நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பை நம்ம பார்க்கணும். கிறிஸ்துவின் சாயலை அடையும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நம்மளோட இலக்காக கூட இருக்கணும்னு பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. இப்போது தேவனுடைய முழு சர்வாயுத வர்க்கம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஓட்டத்தில் எதுக்காக சர்வாயுத வர்க்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? நம்ம போராடி ஜெயம் கொள்ள முடியுமா? எதிரியே ஜெயம் கொள்ள முடியாது. ஆனால் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் போராடலாம் சத்திய வசனங்களை கொண்டு, நம்மளால் ஜெயம் கொள்ள முடியாது. ஆமாம், நம்மளுடைய பாதுகாப்புக்காக
இப்போ அந்த சர்வாயுத வர்க்கத்தை குறித்து சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 10, 11 மற்றும் 12லேருந்து சில வசனங்கள் கூட வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 மற்றும் 11. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்கள். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிடத்திலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். 12லேருந்து சில வசனம் வாசனம் சார். 12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அதிகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நிற்கவும் பிராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து வாசிக்கலாம் சார். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார் கவசத்தை கட்டினவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாத ரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும் கொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை குறித்துக் கொண்டவர்களாயும் இருக்கிறீர்கள். தேங்க்யூ பிரதர். பார்க்குறோம், இந்த சர்வாயுத வர்க்கம் எதுக்குன்னாக்கா பொல்லாங்கன் ஏயக்கூடிய அக்னியாஸ்திரங்கள் நிறைய சோதனைகளை கொண்டு வரவர் இல்லையா, இதெல்லாம் ஜெயம் கொள்ளலாம். அந்த சர்வாயுத வர்க்கம் நம்ம இப்போ வாட்சி இல்லைங்களா, சத்தியம் கட்சி நம்ம அறையில் கட்டியிருக்கணும், நீதி என்னும் மார்க்க அவஸ்தை அணிஞ்சிருக்கணும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்து என்னும் பாதரட்சி நம்ம கால்களை தொடுத்திருக்கணும். இது தலைச்சீராக இருக்குது, ரட்சிப்பு என்னும் தலைச்சீராக நம்ம தலையில் அணிந்திருக்கணும். தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை நம்ம எடுத்துக்கொண்டிருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த சர்வாயுத வர்க்கமாக இருக்குது. இது நம்ம வெளிப்படையாக போடுற ஒரு ஆயுத வர்க்கம் கிடையாது, இது ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிற ஒரு ஆயுத வர்க்கமாக இருக்குன்னு கூட பார்க்கலாம். நம்ம பிரேச அவர் சொல்லு. அப்போது இது நம்ம அணிந்திருக்கும் போது தான் எதிரியாளியுடைய தாக்குதலிருந்து நம்ம தப்பித்து கொள்ள முடியும், அந்த சோதனை நம்ம ஜெயம் கொள்ள முடியும்னு கூட பார்க்குறோம். நம்ம பிரேச அவர் சொல்லு. இப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம எப்படி நம்ம ஓட்டத்தை ஓடணும்னாக்கா, நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். அவரை நம்ம தொடர்ந்து பின்பற்றும் போது தான் அவருடைய தொடர்ச்சியாக நம்ம அவர் பின்பற்றி கொண்டே இருக்கும்போது அவருடைய பிரசன்னத்திலே நம்ம இருப்போம். அதாவது நம்ம ஒரு போர் சூழ்நிலை ஒரு இடத்த நீங்கள் நினைவு கூறலாம். ஒரு தளபதி இருக்கார், அவர் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி போகும்போது தான் ஏன்னா அவனை நிறைய கைடன்ஸ் கொடுப்பார். அவர் எதுக்கு ஃபாலோ பண்ணுறது, நிறைய கைடன்ஸ் கொடுப்பார். நம்ம ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் சிந்தித்து கொள்ளலாம். இப்போ ஒரு எதிராளி இருக்காங்கன்னா அவங்க நிறைய இந்த கேப்டன் நிறைய போர்கள் செய்து அவருக்கு பழக்கப்பட்டவராக இருப்பார். இப்போ நம்ம நிஜத்தில் இருக்கும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்கிறாருங்களா. அப்போ உலகத்தில் இருக்க எல்லா பொருளும் அவர் ஜெயித்திருக்காரு. இப்போ நம்ம தளபதி கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது அவர் நம்ம கைடன்ஸ் கொடுப்பார். நம்மளோட அனுதின வாழ்க்கையில் அவர் ஃபாலோ பண்ணுறோம். இப்படிப்பட்ட சோதனைகள் வரும், நம்ம எப்படி ஓவர் கம் பண்ண நிறைய வசனங்கள் கொடுப்பார். அவர் கேட்கும்போது இதெல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது அவருடைய பிரசன்னத்தில் நம்ம இருப்போம். அவர் விட்டு நம்ம விலகி இருக்க மாட்டோம். இப்போது அந்த ஒரு போர் சூழ்ந்த நிலையில் நம்முடைய வாழ்க்கை என்ற இந்த கப்பலில் நிறைய புயல்கள் அலைகள் போல வரும் இல்லைங்களா. அப்போது அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது அவருடைய உற்சாகமூட்டு சத்தத்தை நம்ம கேட்க முடியும். எப்படி கேட்க முடியும், நம்ம வாசிக்கும் போது வேத வசனங்களை கேட்க முடியும். சகோதரர் பேசும்போது அவங்க மூலம் உற்சாகப்படுத்தப்படுவோம். சபையில் வரும்போது இது மாதிரி சத்தியங்கள் மூலம் உற்சாகப்படுத்தப்படுவோம். இப்படியாக கர்த்தருடைய அந்த உற்சாகமூட்டு சத்தத்தை கூட நம்ம கேட்க முடியும்னு கூட பார்க்கலாம். பெரிய சகோதர சொல்லு இது குறித்து சில வசனங்கள் வாசிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், யோவான் 16:33. 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். யோவான் 16:33. யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். தேங்க்யூ பிரதர். இப்போ உலகத்தில் உபத்திரம் உண்டு முன்னாடி நம்மளுக்கு சொல்கிறாரு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணும்போது நீங்களும் ஜெயம் பெறலாம். அதே போல் ஒரு அந்த சோல்ஜருக்கு அந்த தளபதி கொடுப்பாரு. இது மாதிரி நிறைய நான் போராட்டங்களை சந்திச்சிருக்கேன், இது மாதிரி வார்களை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணி வரும்போது என்னோடய கைடன்ஸ் கேட்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், அந்த எதிராளியை நம்ம தோற்கடித்து
நம்முடைய இலக்கு அடையலாம்னு சொல்லி அதுக்காக ஒரு தளபதியானவர் அந்த போர் வீரர்களுக்கு அவர் சில உற்சாகமூட்ட வார்த்தைகளை சொல்லுவார். அதுபோல் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வசனங்கள்லேருந்து நம்ம சொல்கிறார், பயப்படாதே சிறுமந்தி, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கார். இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பயப்பட்டுருக்காங்க, பயப்படாதீங்க. உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க, அந்த ஆவிக்குரிய ஒரு தன்மையை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கார் சொல்லிட்டு அந்த உற்சாகமான வார்த்தைகளை நம்ம சில வசனம் வாசிக்கிறோம். நிறைய வசனங்கள் இருக்குது. நான் அந்த உற்சாகமான வார்த்தையில் கொடுத்து என்ன பண்ணுறாருனாக்கா, நம்ம சோர்ந்து போகிற நிலையில் என்ன பண்ணுறாரு, உற்சாகப்படுத்தக்கூடியவராக நம்ம தளபதி இருக்கார் அப்படின்னு கூட பார்க்குறோம். நம்ம பெரிய சகோதர சொல்லி இப்போது இந்த ரட்சிப்பின் தளபதி நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து ஃபாலோ, அவர் கைடன்ஸ் நம்மளுக்கு தொடர்ந்து இருக்கான்றதுக்கும் நம்ம கவனிச்சுட்டே இருக்கணும். ஒருவேளை அவருக்கு அந்த கைடன்ஸ் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னாக்கா, அவர் ஒரு இடத்துல இருக்காருன்னா நம்ம அவர் விலகி போயிருக்குன்னு அர்த்தம். அது தொடர்ந்து நம்ம அனுதின வாழ்க்கையில் தான் ப்ராக்டிக்கலாக செஞ்சுட்டு பார்க்குறோம். இல்லைன்னா ரொம்ப விபரீதமான ஒரு போக்கில் நம்ம கடந்து போய் கொண்டிருக்கோம். நம்ம கூட சிந்திக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அப்போது நாம் பலவீனமாக இருக்கும்போது தான் அந்த ஆசீர்வாதமான வாக்குத்தங்களை மட்டுமே நம்ம நினைவு கூறணும். நம்ம பலவீனப்பட்டிருக்குன்னு நினச்சாக்கா, அது இப்போது நம்மளுக்கு முன்னாடி வர ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நம்ம பலவீன நேரங்களில் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய அந்த வாக்குத்தங்கள்லாம் நம்ம நினைவு கூர்ந்து அதை அறிக்கையிட்டு அதிலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும்னு கூட பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. இதான் நம்ம ஆதார வசனம் கூட சொல்லுது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அப்போது நம்மளுக்கு இருக்கிற இன்றைக்கி போராட்டம் எப்படி இருக்குனாக்கா, நம்மால் காணக்கூடிய மற்றும் காணக்கூடாத சத்துருக்கிலிருந்து வரக்கூடிய ஒரு போராட்டமாக இருக்குது. இந்த எல்லா போராட்டத்திலிருந்து விடுவிக்கிற தேவனை நாம் என்ன பண்ணோம்னாக்கா, விசுவாசத்தினால கூட மகிமைப்படுத்த முடியும் கூட பார்க்க அன்புக்குரிய சகோதரர். இப்படி அந்த வாக்குத்தங்களை நம்ம பற்றி கொண்டு விசுவாசத்து இருக்கும்போது இப்படி சோதனை ஜெயம் கொண்டு என்ன பண்ணாக்கா, தேவன் நம்ம மகிமைப்படுத்தலாம் கூட பார்க்க அன்புக்குரிய சகோதரர் சொல்லு. அப்போது இன்றைக்கி பார்க்கும்போது நம்ம இன்றைக்கி உடன்படிக்கை பண்ணி ஒரு அந்த இறுக்கமான பாதையின் வழியாக போயிட்டுருக்கோம். சாதாரண ஜனங்கள் எடுத்தாலும் சரி, இன்றைக்கி நம்மள எடுத்தாலும் சரி, ஒரு பொதுவான வாழ்க்கையும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சரி, தேவைப்படுறது என்ன பார்க்கும்போது வலிமை. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு பணிகளை செய்கிறதுக்கு வலிமை, நம்மளுக்கு பொறுமை தேவைப்படுது இல்லைங்களா, அனுதின வாழ்க்கையில் கூட. அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்குன்னு பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சொல்லி. ஒருவேளை அது நம்ம நிறைய சோதனைகளை சகிச்சுட்ருக்கோம், பாடுகளை பட்டுருக்கோம். ஒருவேளை அந்த வலிமையும் பொறுமையும் நம்ம இழந்து போகிறோம்னாக்கா, நம்ம சீக்கிரத்தில் என்ன பண்ணோம்னாக்கா, அந்த சோதனைகள் மூலமாக சோர்ந்து போயிடுவோம், உற்சாகத்தை இழந்துடுவோம். உற்சாகத்தை இருக்கும்போது என்னுடைய கிருபையை இழந்துடுவோம், ஜெபிக்கிறதை விட்டுடுவோம், சபை கூடிக்கு வரதை நம்ம தவிர்த்துடுவோம், சகோதரோட ஐக்கியத்தை தவிர்த்துடுவோம். இதாவது சாக்கு போக்கு சொல்லிகிட்டே இருப்போம் இல்லைங்களா. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் சிந்திக்கலாம். ஒருவேளை இருக்கும் பட்சத்தில் நம்ம தேவனுடைய அந்த கிருபா சண்டையில் போயிட்டு நம்ம சரித்து செய்து கொள்ள தேவன் உதவி செய்வார் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அப்போது உலக மாம்சம் சத்துருவானத்தில் வரக்கூடிய அந்த போராட்டங்கள் நம்ம சீக்கிரத்தில் வலுவிழந்து போகாதபடிக்கு, உற்சாகம் எழுந்து போகாதபடிக்கு நம்மளுக்கு பலமும் உற்சாகமும் தேவைப்படுது. அப்போது இங்கே பார்க்குற இந்த பாடத்தில் இன்றைக்கி பார்த்து கொண்டிருந்த பலம் என்ற வார்த்தை பார்க்கும்போது கூட தைரியத்தை குறிக்குது. அப்போது தேவன் என்ன பண்ணுறாருனாக்கா, தமது ஜனத்திற்கு தைரியத்தை கொடுக்குறார். நம்ம தைரியம் எழுந்து போயிருப்போம், அந்த தைரியத்தை கொடுக்குறாரு. நம்மளை என்ன பண்ணுறாருனாக்கா, நமக்கு தேவையான சமாதானத்தை கொடுக்குற அந்த ஓட்டத்தில் அப்படின்னு கூட பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அப்போது நம்ம அநேகமாக பார்த்து வண்ணமாக தான் நிறைய பல்வேறு விதங்கள் என்ன பண்ணுறாருனாக்கா, தம்முடைய ஜனத்தை உற்சாகப்படுத்தார், தைரியப்படுத்தார். நிறைய சத்தியங்கள் வழியாக நம்ம வாசிக்கிற புத்தகத்திலிருந்து, நம்ம கேட்குற ஆடியோலேருந்து, சகோதரருடைய ஸ்பீச்சில் நிறைய நம்மளுக்கு அவர் பாருங்கள், அவருடைய கவனிப்பு எப்படி இருக்குது. நம்ம இதெல்லாம் கவனிக்கணும், ஆவிக்குரிய ரீதியில் கவனிக்கணும். அவர் எப்போதுமே நம்ம குறித்து சிந்தித்து நம்மளுக்கு என்ன ஆகாரம் தேவைன்றதை என்ன பண்ணணும், ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்போ அதை கேட்கறதுக்கு நம்மளோட இருதயங்கள் கூட நம்ம ஆயத்த நிலையில் இருக்கணும்னு கூட பார்க்குற அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அப்போது இது போல் நம்ம இருக்கும்போது நாம் என்ன பண்ணாக்கா, ஒருவரை பரிசுத்தமான விசுவாசத்தில் கட்டுவது போல் ஒருத்தர் என்ன பண்ணாக்கா, உற்சாகப்படுத்த கூட நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். மாறாக அவங்கள தைரியப்படுத்த, அதாவது அவங்க தைரியம் எழுந்து போகிற அளவுக்கு என்ன பண்ண வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அவங்கள உற்சாகப்படுத்தி, பரவாயில்ல இதனால் நம்ம கடந்து வந்துட்டோம், பரவாயில்ல தேவனோட வாக்குத்தத்தங்கள் இருக்குது, இப்படி இருக்குது, நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச சில சத்திய வார்த்தைகளை சொல்லி பலவீனமாக இருக்கிற சகோதரிலாம் பண்ணாக்கா உற்சாகம் மூட்டி அவங்களை பலப்படுத்தலாம். இந்த ஒரு காரியம் ரொம்ப சொல்கிறது, ஒரு மகத்துவமான ஊழியம். ஒரு சகோதரனை பலவீனப்பட்டிருக்கும் போது அவ்வளோ வார்த்தைகளை சொல்லி இதோட உற்சாகப்படுத்துறது. மாறாக நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, ஒரு பலவீனப்பட்டிருக்காரா அவரை ஒரு கிண்டல் கேலிக்குள்ளாக்கி இன்னும் நம்ம அந்த மனம் முறிந்து போகிற அளவுக்கு நம்ம செய்யக்கூடாது அன்புக்குரிய சகோதரர் சொல்லி. அது ஒரு தேவனோட பார்வையில் ரொம்ப அருவருக்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்குது. அப்போ மாறாக நம்ம பண்ணாக்கா அவங்களை உற்சாகப்படுத்தணும்.
எப்படி நம்ம சத்தியத்தை சொல்லி அந்த மகாபரிசுத்தமான விசுவாசத்தில் கட்டுறோம், அதே அந்த விசுவாசத்தில் கட்டப்பட்ட ஒரு நபர் பலவீனப்படும் போது அவர்களை நம்ம உற்சாக கூட படுத்தணும்னு கூட பார்க்கலாம். நம்ம பெரிய சோரில் இப்படியாக நம்ம உற்சாகப்படுத்தும் போது எப்படியெல்லாம் உற்சாகப்படுறோம், நம்மளோட சத்தியங்கள் எப்படி வழங்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது கூட 2 விதமாக நம்ம சொல்கிறோம். குழந்தைகளுக்கு பாலாகாரம், முதல் அதாவது பூர்ண வயதுள்ளவருக்காகவும் பலமான ஆகாரத்தை அவர் கொடுக்குறாருன்னு கூட பார்க்குறோம். ரொம்ப பெரிய சோரில் இப்போது இந்த விஷயத்தை வரும்போது கூட இந்த பலன்ற வார்த்தை பார்க்கும்போது கூட எல்லாருக்கிட்டத்திலும் பலன், அதாவது தைரியம், இப்படி சொன்னால் நல்லா புரியலைங்களா? தைரியம் வந்து எல்லார் இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்குதுங்களா? இல்லைங்களா? அப்போது நம்ம தனிப்பட்ட இடத்துலலாம் அந்த பலத்தை அல்லது தைரியத்தை நம்ம பார்க்க முடியும், அதனுடைய முக்கியத்துவத்தோடு பார்க்க முடியும். சபையில் இல்லை ஒரு வீட்டில் பார்க்கும்போது கூட சில நபர் ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க. அதாவது சொல்லும்போது கூட எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவங்க கலங்க மாட்டாங்க, தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த தைரியத்தின் நிமித்தமாகவே அந்த சூழ்நிலையில் அவங்க ஜெயம் கொள்ள முடியும்னு கூட பார்க்குறாங்க. பெரிய சகோதரர்களே, ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். 31 சங்கீதம் 24 வசனம். 31:24 சிஸ்டர். 24 வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். பார்க்குறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், அதாவது எல்லா இடத்துலையும் இந்த தைரியம் வந்து ஒரே நிலையில் காணப்படாது. கர்த்தரத்தில் யார் காத்திருக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அந்த தைரியத்தை, அந்த பலப்படுத்துகிற ஒரு விஷயத்தை அவங்க பெற்றுக்கொள்கிறாங்கன்னு கூட பார்க்க அன்புக்குரிய சகோதரர்களே. அதனால தான் சில குறிப்பிட்ட நபர்களிடத்தில் மட்டும்தான் அதனுடைய தைரியத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும், தைரியத்தை நம்ம பார்க்க முடியும். நம்மளே சில பாட்டியில் பார்க்கும்போது கூட பார்க்கலாம், இந்த சகோதரி இல்லை இந்த சகோதரன் வந்து நம்மளை விட நல்லா தேவனுடைய வார்த்தையில் தேர்வுனா இருக்காங்க, நல்லா தைரியமாக இருக்காங்க, இந்த இது மாதிரி சூழ்நிலையை வந்து நல்லா ஃபேஸ் பண்ணுறாங்க, நம்ம உணர்வு இல்லைங்களா? அப்போது என்ன ஒரு அர்த்தம்னாக்கா, அவங்க தேவனோட நெருங்கி அவருக்காக காத்திருக்கிறாங்க, அவருடைய வார்த்தையில் காத்திருக்காங்க அப்படின்றது தான் உண்மையான ஒரு அர்த்தமாக கூட இருக்குன்னு பார்க்குறோம். பெரிய சகோதரர்களே, இப்போது கர்த்தருடைய ஆவினால் உள்ளான மனுஷன் நம்ம பலப்படுகிறதுனால உள்ளான மனுஷன் புரியுது இல்லைங்களா? நம்ம புது சிருஷ்டி கர்த்தருடைய ஆவினால தான் என்ன பண்ணால் அந்த உள்ளான அந்த மனுஷன் இல்லை புது சிருஷ்டி வந்து பலப்படுத்தப்படுறது அப்படின்றது நம்ம புரிந்து கொள்ளணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட பலத்தை வந்து உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பெற முடியுமானா இல்லை, அவங்களுக்கு அது இன்னும் கொடுக்கப்படலைன்னு கூட பார்க்குறோம். இப்போ புது சிருஷ்டி மட்டுமே இதை பெற முடியும். இதுக்கான வசனங்களும் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 15:17. 5:17. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. தேங்க்யூ சார். பார்க்குறோம், புது சிருஷ்டிகளுக்கு மட்டுமே தான் இந்த ஒரு காரியம் இருக்குது. அதாவது கர்த்தருடைய செயல்பாடு அவங்க குணலட்சண வளர்ச்சிக்காக, அதாவது அவங்களுக்கு ஏற்ற வேலையில் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது பாலாகாரம் கொடுக்கப்படுது, அவங்க நல்லா வளர்ச்சி அடையும் போது அவங்க குணலட்சண வளர்ச்சிக்காக அபிவிருத்திக்காக என்ன பண்ணுறாங்கனாக்கா பலமான ஆகாரத்தையும் சில சோதனைகள் கூட கர்த்தர் கொடுக்கக்கூடியவராக இருக்கார் அப்படின்னு கூட பார்க்குறோம். பெரிய சகோதரர்களே, அடுத்து இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சகல துர்க்குணத்தையும் சகலவித கவடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதலையும் ஒழித்துவிட்டு 2 பேதுரு 2:2ங்களா? சாரி, 1 பேதுரு 2:2 சாரி. சகல துர்க்குணத்தையும் சகலவித கவடத்தையும் வஞ்சனையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரப்பட்டு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல் திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பார்வையாய் இருங்கள். தேங்க்யூ சார். இப்போ நம்ம வளரும்படிக்கு திருவசனமாகி கலங்கமில்லாத அந்த ஞானப்பாலன் மேலே வாஞ்சியாக இருக்கணும். இப்போ வாஞ்சி நம்மளுக்கு ஆரம்பத்தில் இருந்த வாஞ்சை தேவனுடைய வசனங்களை வாசிக்கிறது கேட்கிறதுக்கு இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒருவேளை வாஞ்சை குறைஞ்சிருந்தாக்கா நம்முடைய சிந்தை உலகத்தின் காரியங்கள் நிறைந்திருக்குன்னு அர்த்தம். நம்ம சிந்தித்து கொள்ளலாம் அன்புக்குரிய சகோதரர்கள். அப்போது அந்த வாஞ்சை குறைஞ்சிருக்குன்னா கண்டிப்பாக நம்ம கிருபாசனத்தில் போகக்கூடியவராக இருக்கணும். அந்த வாஞ்சிக்காக நம்ம கேட்கணும். வாஞ்சியோடு ஜெபிக்கிறதுக்கு, வாஞ்சியோடு அதை வாசித்து புரிந்து கொள்வதற்கு அதுக்கான கிருவியை நம்ம கேட்கக்கூடிய கடமை கூட நம்ம பட்சமாக இருக்குது அப்படின்னு கூட பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. புதிய சுபாவம் வளர்கிறதுக்கு அதன் மூலமாக
பலமான ஆகாரத்தை ஜீரணிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாருனாக்கா ஏற்ற காலத்தில் அந்த ஆகாரங்கள் வந்து அவர் கொடுக்குறாருன்னு பார்க்கணும் பெரிய சகோதர சகோதரர்களே. இப்போ கர்த்தரின் குணலட்சண சாயலில் அபிவிருத்தி அடைகிறதுக்கு தான் இந்த திருவசனமாக ஞானப்பால் என்ன பண்ணுறாருன்னா கர்த்தர் அவ்வப்போது தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து வராரு அப்படின்னு கூட பார்க்குறோம். இப்படியே நம்ம பார்க்கும்போது குழந்தைகளுக்கு, அதாவது ஆரம்பத்தில் இருக்கிற சகோதர சகோதரர்களுக்கு சத்தியத்தில் வரும்போது அவங்க குழந்தைகளுக்கு ஏற்ற பிரகாரம் பால் ஆகாரத்தையும் வளர்ச்சி அடையும் போது அதற்கான தகுதி அவர் காட்டும் போது அது அவங்களுக்கு பலமான ஆகாரத்தையும் அவர் கொடுக்குறாரு அப்படின்னு கூட பார்க்குறோம் பெரிய சகோதர சகோதரர்களே. அடுத்து இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 12 மற்றும் 14. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 5, 12, 14. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் போல உபதேசங்களையும் மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்ணவர்கள் உண்மையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறார். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்திரங்களை உடையவர்களாக பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். தேங்க்யூ. இந்த வசனங்களால் நம்ம விளக்கம் நம்ம புரியறதுனால நம்ம கடந்து போகிறோம். இப்போ கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நம்ம என்ன பண்ணாக்கா பலப்படும் போது அவருடைய கிருபியை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு கூட பார்க்குறோம் அந்த பெரிய சகோதர சொல்லி. இவ்வளோ நாள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது பலன் இல்லை தைரியம் பார்த்தோம். இதுக்கு அடிப்படை என்னங்க? இந்த பலன் இல்லை தைரியத்தை நம்ம பெற முடியும்னா அடிப்படை என்ன? நம்முடைய விசுவாசம் தான் இல்லைங்களா? விசுவாசம் இல்லாமல் அந்த தைரியத்தையோ ஒரு சமாதானத்தையும் நம்ம பெற முடியாது. வசனம் என்ன தான் நம்ம எழுதிட்டு இருந்தாலும் நம்ம நிறைய வாசிட்டு இருந்தாலும் விசுவாசத்தோடு நம்ம கேட்கும்போது தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனை சேர முடியாது, தொழுது கொள்ள முடியாது. இப்போ விசுவாசம் ரொம்ப இன்றியமையாதுன்னு பார்க்குறோம். இது ரொம்ப அடிப்படையானது. எதுக்குனாக்கா நம்ம பார்த்து கொண்டிருக்க பாடத்தில் பெலன் மற்றும் சமாதானத்துக்கு அடிப்படையானது இந்த விசுவாசம் அப்படின்னு கூட பார்க்கணும் பெரிய சகோதரர். இப்போது வாழ்க்கையில் புயல் வந்து எவ்வளோ தீவிரமாக நம்ம தாக்கிட்டு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணாக்கா நம்முடைய விசுவாசம் நங்குரத்தை நம்ம நழுவ விட்டு விடக்கூடாதுன்னு கூட பார்க்குறோம். நம்மளுக்கு உடன்படிக்கை பண்ணி வரும்போது தெரியும் நிறைய போராட்டங்கள் இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங்கில் இருந்திருக்காது. சில வருடங்கள் கடந்து போன பிற்பாடு தான் சில சின்ன சின்ன விஷயங்கள் தான் அனுமதிப்பார். அதுக்கப்புறமா நம்மளுடைய பலத்தை பொறுத்து நிறைய சோதனை அனுமதிப்பார். எதுக்காகனாக்கா நம்முடைய குணங்களை மெருகூட்டுறதுக்காக நம்மளுக்கு தேவையான குணங்களை நம்ம வளர்ச்சி காண்பிக்கணுன்றதுக்காக தான் அதை கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். அப்போது புயல் போல் நம்ம வாழ்க்கை மாறினாலும் விசுவாச நங்குரத்தை நம்ம விட்டு விடக்கூடாது அப்படின்றது தேவனுடைய அறிவுறுத்தல் கூட இருக்குதுன்னு பார்க்கலாம் அந்த பெரிய சகோதரர்களே. அடுத்து நம்ம சில வசனங்கள் கூட நினைவு கூறுறோம். அந்த வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையா இருக்கிறது. தேங்க்யூ சிஸ்டர். பார்க்குறோம் தேவனுடைய அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. தேவன் ஆதியில் போட்டு நம்மளுக்காக அந்த அஸ்திபாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மூலமாக சொன்ன உபதேசங்கள் இதெல்லாம் வந்து நிலைத்திருக்கு அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரு சத்தியம் நமக்கு கேடகமாக இருக்குது, பாதுகாப்பாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம என்பதை நம்ம நினைவு கொண்டு வரணும். நம்முடைய மாம்சிக பலவீனங்கள் அபூரணங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்குது, நம்ம அறிஞ்சிருக்கிறோம் இல்லைங்களா ஆதாமுக்குள்ளே. அப்படி இருந்தாலும் அவருடைய வாக்குத்தம் அந்த அவர் கொடுத்த வாக்குத்தம் அதை வந்து நிறைவேற்றுறதுக்கு அவர் வல்லவராக இருக்கார் அப்படின்றத அந்த பலவீனத்தை நம்ம சிந்திக்கிறத காட்டில் எப்படி நம்ம பாசிட்டிவாக சிந்திக்கலாம். நான் பலவீனமானவன் தான், பலவீனப்பட்டிருக்கேன், அபூர்ணம் தான், ஆனால் தேவன் வாக்குத்தம் பண்ணியிருக்கார், ஆனால் அது நிறைவேற்றுறதுக்கு அவர் வல்லவராக இருக்கார் அப்படின்றத நம்ம சொல்லி நம்ம என்ன பண்ணோம் பாசிட்டிவாக ஃபைட் பண்ணணும். அந்த நெகட்டிவ் தாட் வரும்போது நம்ம பாசிட்டிவாக சொல்லி அதை ஃபைட் பண்ணணும்னு கூட பார்க்க அந்த பெரிய சகோதரர்களே. இன்னும் சில வசனங்களும் வாசிக்கலாம். சங்கீதம் 91:4, ரோமர் 4:2, சங்கீதம் 91:4 வாசிக்கலாம். சங்கீதம் 91 சங்கீதம் 4ஆம் வசனம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டைகள் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். அடுத்து ரோமர் 4:21 வாசிக்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம்
21ஆம் வசனம். 21ஆம் வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தேங்க்யூ சார். சங்கீதம் 103:14. 103ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். 14ஆம் வசனம். 14ஆம் வசனம். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். தேங்க்யூ சார். பார்க்குறோம், நம்முடைய உருவம் என்னதென்று அறிவார். அதாவது நம்மளை நாமே எப்படி பலப்படுத்திக் கொள்ளலாம் தேவன் சமூகத்தில்ன்றதுக்காக இந்த வசனங்களை பார்க்குறோம். இப்போ பிதா தாமே நம்மை நேசிக்கிறார் பார்க்குறோம். நம்முடைய உருவம் என்னதென்று, நம்ம எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கிறோம், பலவீனப்பட்டிருக்கிறோம் அப்படின்றது எல்லாமே அவர் அறிஞ்சிருக்கார். இதெல்லாம் நம்ம சிந்தித்து ஜெபத்தில் செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும்னு பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சோழர். இப்போது இந்த இடுக்கமான பாதையில் நம்ம போகும்போது நம்மளுக்கு வரக்கூடிய சோதனைகள் சச்சரவுகளுக்கு இடையே நமது விசுவாசத்தை உறுதிப்படுத்தவும், நமது இருதயங்களை பலப்படுத்தி பொறுமையுடன் சகிக்கவும், இப்படி அவர் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை காட்டிலும் வேறு என்ன வார்த்தை நமக்கு அதிகமாக தேவைப்படுது? இந்த வாக்குத்தங்களை காட்டிலும் அதிகமான வார்த்தை நம்மளுக்கு தான் தேவைப்படுதா? இல்லை நேரில் தேவன் வந்து சொல்லணுமா நம்மளுக்கு? இல்லைங்களா? பார்க்க முடியாது. அவர் குமாரன் மூலமாக அப்போஸ்தலன் மூலமாக நிறைய வார்த்தைகள் சொல்லிட்டு இருக்காங்க. இதை காட்டிலும் அதிகமான தேவைப்படுறதில்ல. இருக்கிற வார்த்தையை நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா பயன்படுத்துறது இல்லை. நம்ம நிறைய பாசிட்டிவான விஷயங்களை, நம்ம பலப்படக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்குது. நம்ம வேதத்தை வச்சுருக்கு, நிறைய புத்தகங்கள் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா கண்ணில் பார்க்குற விஷயங்களை பார்த்து கண்ணில் பார்க்காத விஷயங்கள் நிறைய இருக்குது நம்ம கூட. அது நம்ம பார்க்காம கண்ணில் பார்த்துட்டு கொண்டு இருக்க விஷயங்களை பார்த்து நம்ம பயந்து போகிறோம். நம்ம விசுவாசத்தில் எப்படி அறிக்கணும்னாக்கா, இந்த கண்ணில் பார்க்குறதெல்லாம் நிரந்தரம் இல்லை. நான் பார்க்காது இருக்கிறது எனக்கு நிரந்தரமான ஒரு விஷயங்கள் இருக்குது. இப்படி நம்ம ஃபைட் பண்ணலாம். அதாவது நம்ம போர் வீரர்களாக இருக்கோம்ல, இப்படி தான் ஃபைட் பண்ண முடியும். நம்மளுக்கு ஆயுதங்கள் வந்து கொடுக்கப்படாது. ஒரு கன்னோ இல்லை ஒரு வாளோ கொடுக்கப்படாது. ஏன்னா அது நம்ம ஆவிக்குரிய போர் வீரர்களாக இருக்கிறோம், மாம்சக்குரிய போர் வீரர்கள் இல்லை. அப்போது நம்முடைய அந்த பட்டயத்தை கொண்டு தானே பண்ணோம்னாக்கா நிறைய இது, அதாவது சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து சிந்தில் அளவில் நம்மளுக்கு போராட்டங்கள் இருக்கும்போது நம்ம ஃபைட் பண்ணக்கூடிய அந்த வசனங்கள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சொல்லி. அப்போது அடுத்து நம்ம பார்க்கும்போது கூட இவ்வளோ நேரம் அந்த பலத்தை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அவர் வாக்குத்தங்களை எப்படி நம்ம பிடிச்சு கொண்டு அந்த தைரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். தைரியத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு தைரியம் நமக்குள்ளே வந்துருச்சு. அடுத்து சமாதானம் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த வசனத்தில் கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இப்போ அந்த 2வது பார்த்துக்கூட நம்ம பார்க்கலாம். சமாதானம் குறித்து நிறைய நிகழ்வுகள் இருக்குது வேதத்தில். ஆனால் குறிப்பிட்டபடியாக சில நிகழ்வுகள் மட்டும் நம்ம இந்த பாடத்திற்காக நம்ம பார்க்கலாம். குறிப்பாக அது குறித்து பார்க்கும்போது கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள், அவர் எப்படி சமாதானத்தை அனுபவிச்சார் அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பூமிக்குரிய அந்த கடைசி இரவு இல்லைங்களா, அந்த பஸ்கா அனுசரித்த பிற்பாடு இருக்க அந்த கடைசி இரவு அந்த மணி நேரத்தில் பார்க்கும்போது கூட கர்த்தர் என்ன பண்ணுறாருனாக்கா தம்முடைய சீஷர்களை ஆசீர்வதித்து அவங்களுக்கு சமாதானத்தை அருள்றார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிற சொல்கிறார் இல்லைங்களா? இந்த சமாதானம் இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அவர் அன்றைக்கி சொன்ன அந்த வார்த்தையை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? பேசலாம். அது ஏன்னா ப்ராக்டிக்கலாக பேசும்போது நிறையா ஒரு புரிதலுக்குள்ளே வரும், நீங்கள் பலப்படுவீங்க. ஏன்னா அந்த பாடமே வந்து உங்களை பலப்படுத்துறதுக்காகவும் தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தணும். ஒருவேளை சமாதானத்தை எழுந்து போனால் அந்த சமாதானம் பெற்றுக்கொள்ள முடியாத அந்த பாடம் இருக்கிறதுனால நீங்கள் பேசும்போது கண்டிப்பாக அது கிரியேட் செய்யும். அன்றைக்கி அவர் சொன்ன அந்த சமாதானத்தை குறித்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறோம், அது குறித்து என்ன புரிஞ்சிருந்தால் நீங்கள் சொல்லலாம். தேங்க்யூ ஸ்டார். அடுத்து பேசலாம். அவர் சொன்ன சமாதானம் எப்படி புரிஞ்சிருக்கிறீங்க? ஓகே, இன்னும் பேசலாம். அது அந்த சமாதானம் பார்க்கும்போது நீங்கள் சொன்ன பதில் எல்லாம் சரியான பதில் தான். அந்த சமாதானம் குறித்து நம்ம இன்னும் டீப்பாக போய் சிந்திக்கும்போது அந்த சமாதானம் ஒன்று தான் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பரம்பரை சொத்து. ஆமாம், இந்த ஒரு சமாதானம் அவர் கொடுத்த சமாதானம் மட்டும்தான் இன்றைக்கி நம்மளுக்கு இருக்கிற பரம்பரை சொத்து. இப்போது ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது கூட இன்றைக்கி நிறைய கொஞ்சம் செல்வந்தர்கள் இருப்பாங்க இல்லையா? சில பேர் அவங்க உழைத்து அதனால் செல்வந்தராக இருப்பாங்க. சில பேர் வந்து உழைக்காமனாக்கா அவங்க பரம்பரை சொத்து இருக்கும். இந்த தாத்தா முப்பாட்ட அந்த சொத்தெல்லாம் இருக்கும்.
பரம்பரையாக வந்த சொத்து அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போது நம்ம பரம்பரை சொத்துனாக்கா இதுதான்னாக்கா இன்றைக்கி புது சிருஷ்டிக்கு சமாதானம், கற்றுக் கொடுத்து சமாதானம் தான். அது வந்து யாரும் எடுத்து போட முடியாது, இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை சூழல் அது அழிக்கவும் முடியாது. அந்த ஒரு சமாதானத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அன்புக்குரிய சகோதர சூழல். இதுதான் அவர் நம்மளுக்கு வாக்குத்தம் கொடுத்த ஒரு ஆத்மா சமாதானமாக கூட இருக்குது அப்படின்னு கூட பார்க்குறோம். அவர் பெற்றிருந்த அந்த மன அமைதியும் மன சமாதானத்தை குறித்து நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சூழல். இந்த ஒரு சமாதானத்தை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கி சொன்னார் இல்லைங்களா. அதே ஒரு சமாதானத்தை தான் யார் பெற்றிருந்தாருனாக்கா பிதாவாகிய தேவன் கூட பெற்றிருந்தார். அவர் எப்படி பெற்றிருந்தார் அதை பார்த்துட்டு அப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சமாதானம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிதாவாகிய தேவன் தீமையை அனுமதிக்கும் போது நிறைய கிளர்ச்சி பூமியில் அமைதியின்மை, அந்த ஒரு சூழ்நிலையில் அவர் சமாதானமாக தான் இருந்தார். அவர் சமாதானத்தை இழந்தார்னா இல்லை. ஏன் சமாதானத்தை இழக்கலைனாக்கா அந்த ஒரு சமாதானம் வந்து யெகோவா தேவனிலே அது மையப்பட்டிருந்தது. அந்த சமாதானத்துக்காக அவர் யாரையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அவருக்குள்ளே இருக்க அவர் தன்மையில் தாமி ஜீவனோடைய இருக்கிறது போல் அவருக்குள்ளவே அந்த சமாதானம் இருந்துச்சு. தீமையை அனுமதிச்சிருந்தால் அந்த பூமியில் அவர் தமிழ் தாமியே சமாதான உடையவராக இருந்தாருன்னு கூட பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. ஏன்னு சொன்னாக்கா அவர் சர்வ வல்லமையும் எல்லையற்ற ஞானத்தையும் பெற்றிருந்தார் இல்லைங்களா. அண்ட சராசரத்தை உண்டாக்கின தேவன் அவர் என்ன நினைச்சாலும் அது செய்ய முடியும். சர்வ வல்லமை இருந்தால் சர்வ ஞானம் இருந்துச்சு. எந்த இடத்துல நம்ம தீமையை ஸ்டாப் பண்ணணும், எப்போ தேவனுடைய குமாரனை கொண்டு வரணும் எல்லாமே அவர் பிளான் பண்ணியிருந்தார் இல்லைங்களா. அதான் எல்லையற்ற ஞானத்தை அவர் கொண்டிருந்தார். இதன் காரணமாக சமாதானத்தை அவர் கொண்டிருந்தார் கூட பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சொல்லு. அப்போது இந்த கிறிஸ்துவின் சமாதானம் வந்து பார்க்கும்போது கூட அது அவரில் இல்லை, அவர் நிலை கொண்டு இல்லை. நல்லா கவனிக்கணும். கிறிஸ்து கொண்டிருந்த சமாதானம் அவர்கிட்ட இல்லை. மாறாது எப்படி இருக்குனாக்கா தேவனது ஞானம் வல்லமை மற்றும் அவருடைய கிருபையில் உள்ள விசுவாசத்தின் மூலமாக தேவனில் மையப்பட்டிருந்தது. கிறிஸ்துடைய சமாதானம் யாருக்கிட்ட மையப்பட்டிருந்ததுனாக்கா தேவனில் மையப்பட்டிருந்தது. தேவனோடு சார்ந்து இருந்தார். தேவனுடைய வல்லமை, அவருடைய ஞானம், கிருபையை சார்ந்து விசுவாசத்தின் மூலமாக அந்த சமாதானம் வந்து கிறிஸ்துக்குள்ளே இருந்தது பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. இப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன சொல்கிறாருனாக்கா என்னுடைய சமாதானம், அதாவது அவர் சொல்கிறது அந்த அவருடைய சொல்கிறார் உரிமை, அதாவது என்னுடைய சமாதானம் சொல்கிறார். கிறிஸ்துவனுடைய சமாதானம் பார்க்கும்போது கூட அது தேவனிடத்திலிருந்து விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொண்ட ஒரு சமாதானம். இந்த சமாதானம் தேவனுக்குரிய சமாதானமாக இருக்குது, அவர் பெற்றுக்கொண்டார். அதான் சொல்கிறார் என்னுடைய சமாதானம். தேவனுக்கு என்ன சமாதானம் இருந்துச்சு அது நான் விசுவாசத்தின் மூலமாக என்னுடைய ஆக்கிக்கொண்டேன். அந்த ஒரு சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு கூட வாக்குத்தத்தமாக சொல்கிறது பார்க்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அப்போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த சமாதானம் சில காலம் மட்டும் அனுபவிக்கக்கூடிய ஒரு உலகத்தின் சமாதானத்தை போல் இருக்குமா அப்படின்னாக்கா இல்லை. தேவனிடத்திலிருந்து பெறக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது பர்மனெண்ட்டாக இருக்குங்க. தேவனிடத்தில் இருக்கிற குணலட்சணங்கள் ஏதாவது டெம்பரரியாக இருக்குங்களா? அன்பு, நீதி, வல்லமை எல்லாமே பர்மனெண்ட் இல்லைங்களா. அப்போது இந்த சமாதானம் கூட ஒரு முறை நான் அந்த தேவ சமாதானம் பெற்றுட்டாக்கா அதை வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியமும் சரி, எந்த ஒரு போராட்டமும் சரி, ஒரு பெரிய படியை நமக்கு முன்னாடி வந்து நின்றாலும் அந்த சமாதானத்தை நம்ம இழந்து போக மாட்டோம். அதாவது அந்த இது ஏன் சொல்கிறேன்னாக்கா அந்த சமாதானத்தை ருசித்து பார்த்தவரால் மட்டும்தான் அது புரிந்து கொள்ள முடியும். அதான் கேட்டேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைகளை பற்றி நீங்கள் என்ன புரிஞ்சுருக்கிறீங்க? அது ஜஸ்ட் நீங்கள் சமாதானம் இருங்க, நம்ம பேசும்போது உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்னு சொல்லணும். அது ஜஸ்ட் அது வார்த்தையாக இருக்கும். நம்ம சில பேர் உள்ளத்தில் ஆழ்ந்து கூட சொல்லுவோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயம் என்னன்னாக்கா நான் தேவனிடத்தில் விசுவாசத்தின் மூலமாக சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன், அந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போது தேவன் எப்படின்னா தீமையை அனுபவித்த காலத்தில் கூட சமாதானமாக இருந்தார். நிறைய கிளர்ச்சிகள் நடந்தாலும் சமாதானமாக இருந்தார். அவர் சமாதானத்தை இழந்து போகலை. அந்த சமாதானத்தை விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டேன், அந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார் அன்புக்குரிய சகோதர சொல்லு. இப்போ கிறிஸ்து அந்த சமாதானத்தை எப்படி அனுபவிச்சார் நம்ம பார்க்கலாம். இதாவாக தேவன் நம்ம சுருக்கமாக பார்த்துட்டோம். நிறைய பாடங்களை கேட்டுக்கிறதுனால சுருக்கமாக சொல்லிட்டோம். தீமை அனுபவித்த காலத்தில் தேவன் சமாதானமாக இருந்தார், அது எழுந்து போகலை. ஏன்னா அந்த சமாதானம் அவருக்குள்ளே மையப்பட்டிருந்ததுன்னு பார்த்தோம். இப்போ கிறிஸ்து இந்த பூமிக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு? ஐஸ்வர்யமில் ஒரு லோகோஸ் நிலையில் இருந்தார் இல்லைங்களா. அவர் என்ன பண்ணார்? தம்மை தாழ்த்தி தரித்திரராக கூட அங்கே வந்தார் நமக்காக பார்க்குறோம். இப்படி வந்திருக்கும்போது அவர் சமாதானத்தை இழந்துட்டாரா? ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8:9 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. தேங்க்யூ சார். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நான் ஒரு நல்ல செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன். திடீர்னு அந்த செல்வத்தெல்லாம் எடுக்க வேண்டிய ஒரு நிலை வருது. எடுக்கிறதுக்கு வீடு கூட இல்லை. அப்படி இருக்கும்போது ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், உலக பிரகமாக இருக்கும்போது நம்ம சமாதானமாக இருக்க முடியுமா? முடியாது இல்லைங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய சுபாவத்தில் இருந்தார். மனுக்குலத்திற்காக மாம்சமாக பூமியில் வெளிப்பட்டார் மாம்சத்தில். இப்போது அவர் அந்த சமாதானத்தை இழந்துட்டாரா? ஏன்னா அவருக்கு நியமிக்கிற அந்த பணியில் அவர் சரியாக அந்த பணியை நிறைவேற்றணும். மீட்கும் பொருளை ஜஸ்ட் ஒரு தேவனுடைய நீதிக்கு குறைவான ஒரு காரியம் செய்யும்போது திரும்ப ஒரு உயிர்த்ததில் வர முடியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த சமாதானத்தை அவர் இழந்து போகலை. இன்னும் குறிப்பாக சொல்லும்போது அந்த இரவு, அந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் அந்த கடைசி இரவில் பார்க்கும்போது எல்லா சீசன்லையும் அவர் இழந்துட்டார் இல்லைங்களா? அவர் கூட இருந்த 12 சீசன்லையும் அவர் இழந்துறார் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படி இருந்து இப்போ கடைசி மணி நேரத்தில் எல்லாருமே இப்போ அவர் விட்டு போயிடுறாங்க. அப்படி இருந்தும் அவர் சமாதானத்தை இழந்துட்டாரா? இல்லைங்களா? ஏன் தேவன் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் இதை அனுமதிக்கிறேன்னு கேட்டாரா? இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த காரியங்கள்லாம் சம்பவிக்க வேண்டியது. ஏன்னா அது தியானிச்சிட்டார், பழைய ஏற்பாடு காரியங்கள்லாம் தியானிச்சிட்டார். இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சிட்டாரு. அவர் ஒப்பு கொடுத்துருக்காரு. அது அந்த விஷயம் நிறைவேறதுக்காக ஒப்பு கொடுத்துருக்காருன்னு கூட பார்க்கணும் பெரிய சகோதரர் சொல்லி. அப்போது இந்த இழப்பிலும் அவருக்கு ஏற்பட்ட துன்பம், அவதூறு, இகழறாங்க, முகத்தில் காரி துப்புறாங்க, சிலுவையில் அறைப்பட்டிருக்க அந்த கடும் துயரமான நேரத்தில் கூட அவர் என்ன பண்ணாருனாக்கா அந்த சமாதானத்தை இழக்கலை. அப்போது பார்க்குறோம் இந்த சமாதானம் எப்படிப்பட்ட ஒரு சமாதானம். இன்றைக்கி நம்ம அதை ப்ராக்டிக்கலாக ஒப்பிட்டு பார்க்கலாம். நம்மளுக்கு வரக்கூடிய போராட்டங்கள், இல்லை அவமானங்கள், துன்பங்கள், துயரங்கள், இல்லை வீட்டில் இருக்கிற இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது மத்தியில், இல்லை வேலை ஸ்தலத்தில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் மத்தியில், சபையில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் மத்தியில் நம்மளுடைய சமாதானம் எப்படி இருக்குது? ஏன்னா நம்ம கிறிஸ்துவோட அடிச்சோட பின்பற்றுறோம் இல்லைங்களா? அவரோடு நம்ம பாடுகளை சகித்தோம்னா அவரோட ஆளுகையும் செய்வோம். இப்போ அவர் எப்படி சமாதானமாக இருந்தாரோ அது போல் நம்ம சமாதானமாக இருக்கணும் இல்லைங்களா? பாடுகள் உபத்திரங்கள் வரும்போது நம்ம சமாதானம் இருக்கிறோமான்னு பார்க்கணும். அப்படி நம்ம ஒரு சமாதானமாக இல்லைனாக்கா அந்த சமாதானம் நம்ம பெற்றுக்கொள்வதற்காக நம்ம ரொம்ப பிரயாசப்படணும். தேவனுடைய சமூகத்தை நாடணும் கூட பார்த்தா அந்த பெரிய சகோதரர் சொல்லு. அப்போது இப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை வாழ்க்கையில் இருக்கிற எந்த சூழல், நம்ம இருக்க சொன்னது போல் எந்த சூழல் ஆகட்டும், எந்த ஒரு சத்துருவாகட்டும், சாத்தான கூட இருக்கட்டும், எடுத்து போட முடியாது, அழிக்க முடியாது அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு பரம்பரையான சொத்து தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்க அன்புக்குரிய சகோதரர்களே. அடுத்து ஒரு சின்ன ஒரு சப்டைட்டில் இந்த பாடத்தில் பார்க்கும்போது, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதீர்கள். அதுக்கான ஒரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 48:22. ஏசாயா 48:2 வசனம். 22 சிஸ்டர். 22 வசனம். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ சார். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. துன்மார்க்கர் குறித்து கூட நிறைய வசனங்கள் இருக்குது. ஆனால் குறிப்பாக சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் வசனங்கள் 1 மற்றும் 4, 5, 6 வாசிக்கலாம் சிஸ்டர். சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனம், அப்புறம் வசனம் 4, 5, 6. நான்கு வசனம் வாசிக்கலாம். 4, 5, 6 வாசிக்கலாம் சிஸ்டர். தேங்க்யூ. பார்க்குறோம் துன்மார்க்கரை பற்றி வேதம் எப்படி சொல்லிது பாருங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனை நம்ம நடக்கக்கூடாதுன்னு பார்க்குற ஒரு கைடன்ஸ் நம்மளுக்கு வருது. துன்மார்க்கமாக ஒரு ஆலோசனை வருது அப்படின்னாக்கா, சத்தியத்தில் சரிவரையாக ஓடாத ஒரு சகோதரி மூலமாக ஒரு ஆலோசனை வருதுன்னு அதை நம்ம கேட்கக்கூடாது அப்படின்றது தான் வேதத்தினுடைய ஆலோசனையாக இருக்குது. இப்போது
துன்மார்க்கர் எப்படி இருப்பாங்கனாக்கா அவங்க ஏற்ற காலத்தில் கனி கொடுக்க மாட்டாங்க, அவங்க பதற போல் இருக்கிறாங்க. அப்புறம் துன்மார்க்கர் அந்த நியாய தீர்ப்பில் அவங்க நிற்க மாட்டாங்க, துன்மார்க்கின் வழி அழிஞ்சு போகும்னு கூட பார்க்குறோம். இப்போது இந்த துன்மார்க்கு பார்க்கும் அந்த கடல் அலைகளை போல் இருக்கிறாங்க. அது வந்து பார்க்கும்போது நிறைய கொந்தளிச்சு வருது, கடலுக்கு அழுக்கெல்லாம் வெளியே தள்ளுது இல்லைங்களா. அது போல் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த பூமியில், அதாவது சத்தியத்தை அறியாத ஜனங்கள் பார்க்கும்போது கூட அவங்ககிட்ட நல்ல கனிகள் எதிர்பார்க்க முடியுமானா இல்லை, கசப்பான கனிகள் தான் அவங்க கொடுக்கக்கூடிய நபராக இருக்காங்க. எதுக்காக இதை பார்க்குறோன்னாக்கா நம்மளுக்கும் அதுக்கும் சில சம்பந்தங்கள் இருக்குது, ஒரு எச்சரிப்புக்காக தான் அதை பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போது அவருடைய இருதயம் எப்படி இருக்குனாக்கா சமாதானத்துக்கும் நீதிக்கும் சிந்திராமல் சுயநலத்தினால் நிறைந்திருக்கு. இதுதான் ரீசன். கடலில் அந்த அலையில் போய் சமாதானம் இருக்கும்னா இல்லை, அது அலை பாஞ்சிட்டே இருக்குது இல்லைங்களா. அது போல் துன்மார்களுடைய மனங்கள் கூட சமாதானத்தை தேடி நீதி தேடி போவதனால சுயநலத்தினால் நிறைந்திருக்கிறதுனால அது கடல் அலைகளை போல் இருக்குது அப்படின்னு கூட பார்க்குறோம். இப்போ துன்மார்கள் வந்து அவங்க எப்படி இருக்காங்கனாக்கா சுய தேர்தல், எனக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும், என்னோடய சொந்த பந்தங்களுக்கு வேணும், இப்படி தான் சுயமாக இருக்காங்க, பேராசையோடு இருப்பாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னாக்கா இது தாங்கள் விரும்பியது ஒரு வேலையோ இல்லை ஒரு வஸ்துவோ ஏதோ ஒரு வாகனமோ இருக்கட்டும், ஏதாவது இருக்கும், அவங்க விரும்பியது தங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னாக்கா அது வேற ஒருத்தருக்கு கிடைச்சிது அப்படின்னாக்கா அவங்க கோவப்படக்கூடிய நபர்களாக கூட இருப்பாங்க. துன்மார்க்கர் அவங்களுக்கு கிடைச்சிது பரவாயில்ல, நம்மளுக்கு கிடைக்கலன்னு சந்தோஷப்பட மாட்டாங்க, கோவப்படுவாங்க. அப்போ தங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் யாருக்காவது கிடைச்சுனாக்கா அவங்க பொறாமை கொள்ளக்கூடிய நபர்களாக கூட அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு கூட பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா இவ்வளோ நேரம் துன்மார்க்க குறித்து இதெல்லாம் என்ன குறிக்குது அப்படின்னாக்கா அவங்ககிட்ட சமாதானம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிடுது. சமாதானமாக ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னாக்கா நம்ம முன்னே பார்த்தது போல தான், என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க முறுமுறுக்க மாட்டாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்து நிறைய பிரச்சனைகள் இருந்த அந்த கடைசி அந்த மணி நேரங்களில் ஆனால் அவர் இதான் முறுமுறுத்தாரான்னு இல்லை, தேவன் சமாதானமாக இருந்தார். என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும் அப்படின்னு நல்லா அறிஞ்சிருந்தார். எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாதுன்றது அறிஞ்சிருந்தார். பேச வேண்டிய இடத்துல பேசினார், அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல அமைதியாக இருந்தார். அப்போது அந்த ஒரு சமாதானம் அவருக்கு தேவனுடைய சமாதானம் விசுவாசமாக பெற்றிருந்தார். இன்றைக்கி நாம் எப்படி பெற்றிருக்கிறோம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறோமா அப்படின்னு கூட பார்க்கலாம். இப்போது நம்மளுக்கு ஒரு எச்சரிப்புனாக்கா கர்த்தருடைய ஜனங்களில் இந்த தீய குணங்கள் நம்மக்கிட்ட யார்கிட்ட இருக்கா நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். அதாவது ஒரு பொருளை குறித்தோ ஒரு வீட்டை குறித்தோ நம்மளுக்கு கிடைக்கல, ஆனால் ஒரு சகோதரர் நல்லா இருக்கார், அவங்கள பார்த்து நம்ம பொறாமப்படுறோமா இல்லை கோவப்படுறோமா? அப்படி இருக்கும் பட்சத்தில் அது என்ன குறிப்பிடுதுனாக்கா எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்றத குறிப்பிடக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சகோதரர் இது ஒரு எச்சரிப்பான விஷயம்தான். நம்ம பொறாமப்படுறோம் இல்லை ஒரு சகோதரர் மேலே குறை சொல்கிறோம் இல்லை கோவப்படுறோம் அப்படின்னாக்கா தேவன் கொடுத்த சமாதானத்தை நம்ம இழந்திருக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போது இப்படி இருக்கும் சகோதரர்கள் தொடர்ந்து அப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தில் ஓடி இருக்காங்கனாக்கா அவங்க தேவனுடைய சமாதானத்தை பெற முடியாது அப்படின்னு கூட ஒரு எச்சரிப்பான ஒரு வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. இப்போது இது விசுவாசத்தினால் கிடைக்கக்கூடிய இருதய இளைப்பாறுதல் இந்த சமாதானத்தில் தான், விசுவாசத்தின் மூலமாக தான் இந்த ஒரு சமாதானம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்னு ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டோம். பெலன் மற்றும் சமாதானத்துக்கு இது அடிப்படைனா விசுவாசம் தான் பார்த்துட்டோம். இப்போ விசுவாசத்தின் மூலமாக பெலன் பெற்றுக்கொள்கிறோம். அப்போது அந்த விசுவாசத்தின் மூலமாக தான் அந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இப்போ இந்த சமாதானம் வந்து நம்ம இருதயத்துக்கான ஒரு இளைப்பாறுதலாக கூட இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ இந்த சமாதானத்தில் தான் நம்ம மனதில் இருக்கிற எல்லா குண லட்சணங்களோட திருப்தியும் இருக்குது. இப்போ சமாதானம் கட்டினாலும் உங்களை கட்டுங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இது ஒரு கட்டு போல் இருக்குது. இந்த சமாதானம் இல்லைனாக்கா நம்மளுக்குள்ள நம்முடைய குணலட்சணம் பார்க்கும்போது தாறுமாறாக இருக்கும். தேவையில்லாத குணங்கள் தான் நமக்குள்ளே இருக்கும். தேவையற்ற காரியங்கள் நம்ம சிந்திச்சுட்ருப்போம். தேவையில்லாத குற்றம் நிறைய நம்மக்கிட்ட குற்றங்களை வைத்துட்டு மற்றவங்களை குற்றப்படுத்திகிட்டு இருப்போம். நம்ம அதாவது கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஆப்போசிட்டான சாயலை நம்ம தரித்து கொள்ளக்கூடிய நபராக கூட நம்ம இருக்கணும் கூட பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. இப்போது அதுக்கு மாறாக நம்ம என்ன பண்ணோம்னாக்கா சமாதானத்தை நம்ம தேடி அதை நாடும்போது அந்த சமாதானத்துக்கு கட்டின் மூலமாக நம்ம மனதில் இருக்கிற எல்லா குணலட்சண வளர்ச்சிக்கு ஏதுவான திருப்தி நமக்குள்ளே உண்டாகுது. இப்படி திருப்தியாக இருக்கிற ஒரு நபர் எப்படி இருப்பார்னாக்கா ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். கர்த்தருடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு தேவனையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவையும் மகிழ்கிற காரியத்தை அவர் அறிந்து என்ன பண்ணுறதுனா செயல்படுவார். நிறைய ஊழியங்கள் ஈடுபடுவார், சகோதரர்களுக்கான ஊழியங்கள் ஈடுபடுவார். அதாவது தனக்கென்று சிந்தித்ததை விட மற்றவர்களுடைய நலனையே அவங்க அதிகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு நபராக கூட இருப்பாங்க. இன்னும் மேலும் சொல்ல போனாக்கா தீமைக்கு பதிலாக நன்மை செய்யக்கூடியது அவங்களோட லட்சியமாக இருக்கும். அவங்களுடைய கோல் எது அப்படின்னாக்கா எனக்கு யார் தீமை செய்தாலும்
தீமையாக பேசினாலும் நான் தீமையாக பேச மாட்டேன், அவங்க நன்மை தான் பேசுவேன். இயேசுக்கு சொன்னாலும் ஒரு கன்னத்தில் அறிஞ்சால் மறு கன்னத்தையும் காட்டுங்கன்னு சொல்லிட்டு, அப்போது அவங்க ஒரு தவறான ஒரு காரியங்கள் செய்கிறாங்கன்னா நான் நன்மையான காரியங்கள் அவங்களுக்கு செய்ய போகிறேன். அவங்களுக்கு எதிர்த்து நான் தீமையான வார்த்தையை பேச போதில் அவங்களுக்கு தீமையை செய்ய போகிறது அப்படின்றது அவங்களுக்கு கோலை வச்சுருக்காங்க. அதை அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அன்புக்குரிய சகோதர சொல்லு, இது குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அநேக இடங்கள் நிறைய பேசியிருக்காரு. சில வசனங்கள் நம்ம பாடத்துக்கு தேவைன்றதெல்லாம் நம்ம வாசிக்கலாம். மத்திய 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 39 முதல் 48 வரை நம்ம கவனமாக கேட்கலாம். மத்திய 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 39 முதல் 48 வரை. மத்திய 5ஆம் அதிகாரம் 38 39 முதல் 48 வரை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தை அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடமாக விரும்புகிறவனுக்கு முகம் காணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்தது செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடந்தீர்கள். தேங்க்யூ சிஸ்டர். இது இந்த வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய குணலட்சண வளர்ச்சிக்காக சொன்ன வசனங்களாக இருக்குது. இதில் சில வசனங்கள் மட்டும் நம்ம பார்க்குறோம். அதாவது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். இன்றைக்கி நம்மளை வீட்டில் திட்டிகிட்டே இருப்பாங்க. நம்முடைய தாயோ தகப்பன்மாரோ நம்ம எப்படி நேசிக்கிறோமா இல்லை அவங்கள நம்ம திட்டிகிட்டே இருக்கோமா நம்ம பார்க்கலாம். நீங்களே சிந்தித்து கொள்ளலாம். இல்லை வேலை ஸ்தலத்தில், சபையில், எல்லா இடத்துலையும் நம்ம இதை பொருத்தி பார்க்கலாம். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இது நம்ம செய்கிறோமா? ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. இது வாழ்க்கையில் ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம செய்கிறோமான்னு பார்க்கலாம். அப்படி செய்யும்போது கண்டிப்பாக அதற்கான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்படி செய்கிறோம்னாக்கா இன்னும் ஒரு சிம்டம்ஸ்னால் நம்மளுக்குள்ள தேவனுடைய சமாதானம் இருக்குது. இப்படி தேவனுடைய சமாதானம் இருந்தால் தான் இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணி செய்ய முடியும் அப்படின்னு கூட பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போது உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? என் கூட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகிறார், அவர்கிட்ட நான் ஃப்ரெண்ட்லியாக பழகிறேன். அவர் என்கிட்ட எப்பவுமே சண்டை போட்டுட்டு வருவதை நான் எப்படி அவர்கிட்ட நம்ம பழக முடியும்? எப்பவுமே என்னை திட்டிகிட்டே இருப்பார், அவர்கிட்ட நம்ம எப்படி பழக முடியும்? அப்போது விசேஷமாக செய்கிறது என்னன்னு கேட்குறாரு. நீங்கள் விசேஷமாக என்ன செய்கிறீங்க? உலகத்தில் இருக்கிற ஜனங்களும் அதான் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ உடன்படிக்கை பண்ண ஜனங்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? அப்போது நம்ம பகிர்களும் நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நம்ம சத்துருக்களை சிநேகிக்க சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். நம்ம ஆவிக்குரிய ரீதியில் சிந்திக்கலாம். ஆவிக்குரிய தேவன் படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு சகோதரனோ சகோதரியோ வேண்டாதவர்களாக தெரியலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் பார்க்கும்போது என்ன பண்ணார்னா, நம்மளிடத்தில் ஏதோ ஒரு குணலட்சண வளர்த்திற்காக தான் அந்த சகோதரி எப்படியா வச்சுருக்கார். அந்த குணலட்சண வளர்ச்சி நம்ம கரெக்டாக காண்பிக்கும் போது அந்த சகோதரி இல்லை சகோதரன் நம்மளுக்கு இணக்கமானவர்களாக சமாதானத்தை செய்யக்கூடியவர்களாக ஆயிடுவாங்க இல்லைங்களா? இப்போ ஒரு கல் எடுத்தாக்கா அதுக்கு எதுக்காக அந்த உளியில் அடிச்சுட்டே இருக்காங்கன்னா ஒரு ஷேப் வரணும் இல்லைங்களா? இப்போ ஒரு சகோதரி மூலம் நிறைய பாடுகள் நம்மளுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க, குத்திட்டே இருக்காங்க அப்படின்னாக்கா நம்மளை எம்ப்ராய்டிங் பண்ணுறாங்க. நம்ம குணலட்சண வளர்ச்சிக்காக தேவன் அவங்க ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாரு. இப்படி தான் நம்ம பார்க்கணும் ஆவிக்குரிய பார்வையில். அன்புக்குரிய சகோதர சோழர்களே, அப்போது
அப்போது நம்மளோட லட்சியம் எப்படி இருக்குனாக்கா, தீமைக்கு பதிலாக நன்மை தான் நான் செய்யணும்னு அந்த லட்சியம் இருக்குது. அப்போது இப்படிப்பட்ட அந்த லட்சியமானது சரியான திசையில் திரும்பி, தேவன் பட்சத்தில் திரும்பி, யாரும் எடுத்து போட முடியாத தெய்வீக சமாதானம் என்ன பண்ணுறா, மனம் மற்றும் இருதயத்துக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த லட்சியம். இப்போ எனினும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு பார்க்கும்போது கூட ஒரு தனித்தனியாகவோ இல்லை கூட்டமாகவோ இந்த சமாதானத்தை நம்ம வெளிப்படையாக பார்க்க முடியாது. உங்களுக்கு யாராவது சொல்ல முடியுமா, என்னோடய தேவனுடைய சமாதானத்தை நான் வெளிப்படையாக காட்டுவேன்னு? இப்போ தேவனுடைய சமாதானத்தை நம்ம எப்படி, நம்ம ஆல்ரெடி நான் பதில் சொல்லிட்டேன். தேவனுடைய சமாதானத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியும்? தேவனுடைய சமாதானம் நம்மக்கிட்ட இருக்குது, இல்லை ஒரு சகோதரன்கிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்? இப்படி ஓகே, தேங்க்யூ. பார்க்குறோம் நிறைய போராட்டங்கள் அவங்களோட வாழ்க்கையில் போயிட்டுருக்கும், நிறைய சச்சரவுகள் போயிட்டுருக்கும். அதாவது சகோதரர் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கனாக்கா, பரிசுத்தவான்களுக்கு தனியாகவோ இல்லை கூட்டமாகவோ அங்கே இருக்கும்போது ஒரு வெளிப்படையான சமாதானமாக இருக்காது. மாறாது எப்படி இருக்குனாக்கா, துன்பம் தரும் அனுபவங்களாக தான் இருக்கும். நிறைய துயரங்கள் துன்பங்களோட வாழ்க்கையில் இருக்கும். அந்த அனுபவங்கள் மத்தியில் தான் அவங்க சமாதானத்தை ருசி பார்க்க முடியும். இப்போ தாகமாக இருக்கும்போது தான் நம்ம தண்ணீர் பருக்கும் இல்லைங்களா? அப்போது தேவனுடைய சமாதானத்தை எப்போ தான் நம்ம ருசி பார்க்க முடியும்னாக்கா, நிறைய போராட்டங்கள் துன்பத்தின் மத்தியில் தான் ருசி பார்க்க முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போது இயேசு முன்னெச்சரித்தது போல் அந்த வசனங்களை வாசிக்கலாம். சபையானது எப்பொழுதும் துன்பப்படுத்தப்படுகிறது. அவர் முன்னாடியே சொல்லிட்டார் இல்லைங்களா, உங்களுக்கு துன்பம், உலகத்தில் துன்பம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கான சில வசனங்கள் வாசிச்சிடலாம். 1 யோவான் 3:13, அப்புறம் யோவான் 15:19. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். யோவான் 15:19. யோவான் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. தேங்க்யூ சார். பார்க்குறோம், உலகத்தில் உங்களை பகைச்சாக்கா நீங்கள் ஆச்சரியப்படாதீங்கன்னு சொல்கிறார். ஏன்னா வசனம் சொல்லிட்டு இருக்கு, உலகம் உங்களை பகைக்கும். ஏன்னா நீங்கள் உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. அவர் என்ன பண்ணியிருக்கா, நம்ம உலகத்தில் பிரித்து தெரிஞ்செடுத்து இருக்கிறதுனால நம்ம ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய செயல்பாடுகள், பேச்சு, சிந்தை, செயல்பாடுகள்லாம் ஆவிக்குரியதாக இருக்கிறதுனால அவங்க விலகிக் கொள்ள முடியாது, அவங்க பகைப்பாங்க. இது குறித்து நம்ம ஆச்சரியப்பட வேண்டாம், நம்மளுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக கூட சொல்கிறாருக்குன்னு பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போது அடுத்து ஒரு சப்மிட்டிங் கூட பார்க்கலாம். நேரம் இருக்குங்களா பிரதர்? சுருக்கமாக முடிக்கலாமா? இன்னொரு ஒரு கேள்வி, இது புரியுதுங்களா, இல்லை ரொம்ப டீப்பாக இருக்குங்களா, இல்லை ஷார்ட்டாக சொன்னால் போதுமா? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. அடுத்து டைட்டில் கூட பார்க்கலாம். ஸோ ஒரு சப்ஹெட்டிங், இப்போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த சமாதானம் உலகத்தினால் உணர்ந்து கொள்ளவோ இல்லை புரிந்து கொள்ளவோ அங்கீகரிக்கப்படவோ முடியாது. நம்மக்கிட்ட இருக்க சமாதானத்தை உலகத்தில் வெளிப்படையாக யாரும் அங்கீகரிக்க மாட்டாங்க, புரிந்து கொள்ள மாட்டாங்க இல்லைங்களா? ஒரு பரிசுத்தவான் ஒரு போராட்டமான சூழ்நிலை இருக்கார், தேவனுடைய சமாதானம் அவர்கிட்ட இருக்குது. போராட்டமான சூழ்நிலை இருக்காருனாக்கா நிறைய லாஸ் வரலாம், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் அவருக்கு. ஆனாலும் அந்த சமாதானத்தை இழந்து போகாமல் என்ன பண்ணுறாருனாக்கா, அவர் தேவனுடைய உறவில் தொடர்ந்து இருக்கார். இது உலகம் எப்படி பார்க்கணுனாக்கா, அவர் ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு, அதெல்லாம் அவர் வீடு போச்சு, சொத்து சொந்தங்கள் போயிடுச்சு, நிறைய பிள்ளைகள்லாம் போய் அவங்க இறந்துட்டாங்க. யோபு நம்ம எடுத்துக்கலாமே உதாரணத்துக்கு. அவர் அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் முணுமுணுக்கில் அமைதியாக இருந்தார். அவர் சொல்லும் ஒரு வார்த்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வார்த்தை என்னன்னாக்கா, அதாவது என்னோடய இருதயத்தை தொட்ட வார்த்தை, தேவன்கிட்ட நன்மை மட்டும் நம்ம வாங்கணும் இல்லைங்களா, அவர் தீமை கொடுக்கும்போது ஏன் வேணாம்னு சொல்லணும். எப்படி சொல்கிறார் பாருங்கள், அவர் மனப்பக்கம் எப்படி இருக்குனாக்கா, எனக்கு எது வரனாலும் எங்கள் அப்பா கையிலேருந்து வருது, அது எனக்கு தீமை தேரலாம், அது எனக்கு நல்லது தான் இருக்கும். எங்கள் அப்பா எனக்கு எப்பவுமே தீமை செய்ய கொடுக்கவே மாட்டார். அப்பாவுக்கு நல்ல ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கும்போது நம்ம வாங்கிக்கிறோம், அன்பாக பேசும்போது அங்கீகரிக்கிறோம். அதுவே கோவப்பட்டு ஒரு பெரம்பில் ஒரு அடி அடித்தாவோ திட்டினா வாங்கிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம திட்டுறாரு அடிக்கிறாருன்னா நம்மக்கிட்ட ஏதோ எதிர்பார்க்குறாரு. ஒரு அப்பாவோ ஒரு அம்மா ஒரு பிள்ளை எதுக்காக திட்டுவாங்க கண்டிக்கிறாங்கனாக்கா, அவங்கக்கிட்ட ஒரு வளர்ச்சி ஏதோ குறைப்பட்டிருக்கு, சில காரியங்களை குணலட்சணம் வளர்ச்சி காமிக்கல, அதுக்காக சில பெரும்படியில் கொடுக்குறாங்க. அப்போ அதுக்கான வளர்ச்சி காண்பிக்கும் போது
அவங்க இன்னும் பாராட்டுவாங்க இல்லையா? அது போல தான் நம்ம தேவன்கிட்டேருந்து வரக்கூடிய தீமையாக இருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியில் என்ன பண்ணாக்க இது மறைச்சி தேவன் ஏதோ ஒரு நன்மை எனக்கு கொடுக்க போகிறார் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கும் போது கண்டிப்பாக அந்த ஒரு சூழல் எப்படி இருக்குனாக்கா மலை போல் அந்த பிரச்சனை இருந்தாலும் அது பனி போல் விலகிடும். அன்புக்குரிய சகோதர சொல்லி இதை நம்ம ருசித்து பார்த்தா மட்டும்தான் இந்த காரியம் நமக்கு புரியும் கூட பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சொல்லி இப்போ நம்ம பார்க்குறோம் ஏன் உலகத்தால் இந்த பரிசுத்தவங்களுடைய சமாதானத்தை புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம பார்த்த பிரகாரம் தான் அந்த சமாதானத்தை பெற்றுட்டு ஒரு நபர், ஒரு சகோதரியோ இல்லை ஒரு சகோதரனோ அவங்க எப்படி இருப்பாங்கனாக்கா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மற்றும் அப்போஸ்தலர்களை போல அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? புயல் வீசி கொண்டிருந்தது இல்லைங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏதாவது ஒரு நாள் ஒரு ப்ரெசன்ட் மைண்டோடு இருக்க முடிஞ்சதுங்களா? ஒரு சமாதானமாக இல்லை. எங்கே போனாலும் அவர் குற்றம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் எப்படியாவது ஒரு பிரச்சனை சிக்கி விடலான்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்டுருப்பாங்க. அவர் நிந்திப்பாங்க. நிறைய நிந்தங்களை அனுபவிச்சிருக்கலாம். சிலுவையில் வரையிலும் கூட நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இறங்கி வா, எவ்வளோ நிந்தைகள் பாடுகள் அனுபவிச்சிருக்காங்க. இது ஜஸ்ட் நம்ம வார்த்தையாக சொல்கிறோம். நீங்கள் ப்ராக்டிக்கலாக சிந்தித்து பார்க்கும்போது அது புரிய வரும். நம்ம அனுதின வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மக்கிட்ட சும்மா எடுத்துக்கலாம். நம்ம எது செய்தாலும் ஒருத்தர் குற்றம் கண்டுபிடிக்காருன்னா நம்மளுக்கு எவ்வளோ வழியாக இருக்கும். நம்ம சரியானதை செய்து கொண்டிருந்தாலும் குற்றத்தை கண்டுபிடிக்காத சில கேள்வி கேட்குறாங்க. வேலை ஸ்தலத்தில் எடுத்துக்கலாம். சில சூப்பர்வைசர் அப்படி தான் பண்ணுவாங்க இல்லைங்களா? நம்மளுக்கு அப்படி தெரியும். ஆனால் ஏதோ ஒரு கேரக்டர் நம்மளுக்கு வளர்த்துக்காக தான் அவங்க செய்கிறாங்க, கரெக்டாக தான் செய்கிறாங்க. ஆனால் நம்ம எப்படி பார்க்கணும்னாக்கா எப்போ பார்த்தாலும் எனக்கு குற்றப்படுத்திகிட்டே இருக்கார். ஒரு குற்றம் சொல்கிறதே தான் அவருடைய வேலையாக போயிடுச்சு. ஆமாம். அப்போது நம்மளுக்கான ஏதோ ஒரு காரியத்தை அவர் செய்கிறதுக்காக தான் இதை அனுமதிச்சுக்காக நம்ம புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போது இந்த பரிசுத்தவான்களுடைய பாதை எப்படி இருக்குனாக்கா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் போல ஒரு புயல் பாதை உடையதாக இருக்கும் இந்த சமாதானத்துடையவருடைய வாழ்க்கை. இதனால தான் உலகத்தில் இருக்கிற மக்களால் இவங்க சமாதானமாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. நமக்குரிய சகோதர சொல்லு. அப்போது வெளியரங்கமான சமாதானத்தை அவங்க எதிர்பார்க்க முடியாது. எல்லா வகையிலும் பார்க்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, மாம்சத்துக்குரிய வாழ்க்கையிலும் சரி, அவங்கள என்ன சூழ்ந்திருக்குன்னா துன்பம் தான் சூழ்ந்திருக்கும். அவர் இதுக்கு நம்ம பார்க்கும்போது கூட அதாவது பழங்காலத்தில் இருக்கிற பரிசுத்தவங்களை பார்க்கும்போது கூட அவங்க துன்புறுத்தப்பட்டு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு துரத்தப்பட்டாங்க. ஒரு இடத்துல நிலையாக இல்லை. சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது முதலாம் கால 2ஆம் காலகட்ட சபைகளை பார்க்கும்போது இப்போது பழங்கால பரிசுத்தவங்களில் சிலர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கல் எறிந்து கொண்டிருக்காங்க. அப்போ சொன்னாங்க பவுலை கல்லெறிஞ்சாங்க, ஸ்தேவான கல்லெறி கொண்டிருக்காங்க இல்லைங்களா? இப்போது சிலர் பார்க்கும்போது கூட நம்ம சரித்திரங்களில் வாளால் அறுப்புண்டு கொண்டிருக்காங்க. அப்போ சொன்னாங்க பேதுருவை தலைக்கீழ சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க, சிறைச்சேதம் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி இருந்தாலும் அவங்க மத்தியில் எப்படி இருக்குனாக்கா அந்த பிரச்சனைகளை காட்டிலும் அதிகமான தேவ சமாதானத்தை அவங்க பெற்றிருந்தாங்க. இதை எப்படி சொல்லலாம்னாக்கா இப்போது ஒரு 2 டீம் இருக்குது. அவங்களுக்கு ரெண்டு டீமுக்கு மத்தியில் ஒரு போட்டி இருக்குது வச்சுங்களேன். எந்த டீம் நல்ல ஒரு பலம் இருக்கோ அந்த டீம் இன்னொரு டீம் தோற்கடிப்பாங்க இல்லைங்களா? எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் சரி. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போது என்ன ஒரு போட்டினாக்கா தீமை நிறையா நம்மளுக்கு அனுமதிக்கப்படுது. இது ஒரு டீம். சமாதானது ஒரு டீம். இந்த சமாதானத்தை இவங்க அதிகமாக பெற்றிருக்காங்களாம். தீமைன்ற ஒரு காரியங்களை விட அவங்க எந்த அளவுக்கு வாங்குறாங்க தீமையின் அனுபவத்தை விட இந்த சமாதானத்தை அவங்க உள்ளத்தில் அதிகமாக பெற்றிருக்காங்க. அதனால் இந்த தீமையானது அவங்களை மேற்கொள்ள முடியவே இல்லை. மரண தருவாயிலும் அந்த சமாதானத்தை அவங்க இழந்து போக இருக்கிறாங்க. அந்த தீமையை அவங்க மேற்கொண்டு ஜெயம் பெற்றுக்கொள்கிறாங்கன்னு கூட பார்க்குறாங்க குறை சகோதர சோர்லே. அப்போது இந்த துன்பங்கள் அனைத்தையும் சந்தோஷமாக சகித்து கொள்ள செய்யுது. இப்போ அந்த ஏராளமான சமாதானம் நம்ம உள்ளத்தில் நிறைஞ்சிருக்கிறதுனால தான் நம்மளுக்கு என்ன துயரம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அது என்ன பண்ணணும்னா சந்தோஷமாக புன்முறுவலோடு கூட அவங்க ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு கூட பார்க்குறோம். ஏன்னா அவங்க இதெல்லாம் டெம்பரரி, இது இப்படி நடக்குதுன்னா நான் சரியான பாதையில் போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தேவனை துதிச்சுட்டு அவங்க எப்பவுமே சந்தோஷமாக கூட இருப்பாங்க அப்படின்னு கூட பார்க்குறேன் சகோதர சொல்லு. அப்போது இந்த ஒரு பாடுகள் துன்பங்கள் எது வரைக்கும் இருக்கும், கண்டினியூவாக இருக்கும் அப்படின்னாக்கா சகோதரர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருனாக்கா தேவன் தீமையை அனுமதித்ததற்கான அந்த நோக்கம் நிறைவேறும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் இல்லை விசுவாசிகள் அனைவருக்கும் இப்படியாக தான் இருக்கும். அடுத்து நம்ம இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். நம்மளுக்கு முன்னெச்சரிக்கை ஆல்ரெடி வாசித்த ஒரு வசனம் தான். யோவான் 16:33. யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம்.
என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். தேங்க்யூ சிஸ்டர். பார்க்குறோம், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் இருக்குது, உலகத்தில் உங்களுக்கு சமாதானம் இல்லை, நான் உலகத்தை ஜெயிச்சிருக்கேன். உங்களுக்கு முன்னெச்சரிக்கை சொல்கிறாரு, உங்களுக்கு போராட்டம் இருக்குது, ஆனால் நான் உலகத்தை ஜெயிச்சிருக்கேன், நீங்களும் ஜெயிப்பீங்க. எந்த அளவுக்கு திட்டுறாரு பாருங்கள். அப்போது வாழ்க்கை எல்லா புயல்களிலும் இந்த சமாதானம் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உறுதி பண்ணுறார். நீங்கள் புயல் போல் உங்கள் வாழ்க்கையை வீசிட்டு இருந்தாலும் சில போராட்டங்கள், அதில் நீங்கள் ஜெயம் பெற முடியும் அப்படின்றது இந்த வார்த்தை மூலம் நமக்கு உறுதிப்படுத்துறார் அப்படின்னு கூட பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சொல்லு, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை அருள்வார் என்ற இந்த வாக்குத்தத்தம் இருதய சமாதானத்துக்கு மட்டுமே பொருந்தும். வெளிப்படையான சமாதானம் இல்லை, நம்ம பார்த்து கொண்டிருக்கிற சமாதானம் வெளிப்படையானது இல்லை அப்படின்னு பார்க்குறோம், இருதயத்துக்கு. அப்போது கர்த்தருடைய நம்ம கர்த்தர் அப்போஸ்தலர் கூட என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவருடைய சத்துருக்கள் அவர்களுக்கு செய்ததை காட்டிலும் அதிகமான அளவுக்கு இந்த தேவ சமாதானத்தை பெற்றிருந்தாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். நிறைய போராட்டங்கள் சத்துருக்கள் மூலமாக வந்தாலும் கூட அதை காட்டிலும் அதிகமான சமாதானத்தை அவங்க பெற்றிருந்தாங்க அப்படின்னு கூட பார்க்குறோம். இது குறிப்பாக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். பவுலும் சீலாவும் சிறையில் இருந்த அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அவங்க சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது அவங்களுடைய அனுபவம் எப்படி இருந்திருக்குங்க நீங்கள் பேசலாம் அந்த இடத்துல. இப்போ நம்மளே எடுத்துகிட்டு போய் ஜெயிலில் போட்டிருக்காங்க, நம்ம குற்றம் இல்லை, நற்செய்தி சொன்னோன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் போட்டாங்க வச்சுக்கோங்க. உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். சகோதரர்கள் யாரும் பார்க்க வரல, நான் சொல்லிடுறேன், சில கண்டிஷன் சொல்லிடுறேன். ஜெயிலுக்கு போய் போட்டாங்க, சகோதரர்கள் யாரும் பார்க்க வரல, மூப்பர் பார்க்க வரல, எந்த தகவலும் வெளியிலேருந்து உங்களுக்கு கிடைக்கல, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இல்லை பிரதர், நீங்கள் நான் ப்ராக்டிக்கலாக கேட்குறேன். ஜெபம் பண்ணுங்க, கரெக்டு தான். ஒரு நாள் 2 நாள் 10 நாள் 1 மாதம் ஆயிடுச்சு. ஓகே, நான் என்னத்துமே போட்டேன். நான் எப்படி இருந்தாக்கா கவர்மெண்ட்டை திட்டிகிட்டு இருப்பேன். நான் நல்லா தான் செஞ்சேன், அந்த கவர்மெண்ட்டு பாருங்கள், இது டெம்பரரி கவர்மெண்ட்டு தான், வரக்கூடிய தேவனுடைய ராஜ்யம் அந்த கவர்மெண்ட் வரப்போகுது, அதுக்காக நான் வேலை செஞ்சால் என்ன பண்ணிட்டாங்க, இந்த கவர்மெண்ட் இப்படி பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக நான் முறுமுறுப்பேன். தேவனை புகழத்துக்கு மாறாக என்ன பண்ணிட்டோம்னாக்கா, தேவன் என்னை கைவிட்டார், அவ்வளோதான். 1 மாதம் ஆச்சு, 2 மாதம், 6 மாதம் ஆயிடுச்சு, ஒரு சகோதரர் கூட இந்த பார்க்க வரல. இந்த சுவிசேஷம் வேலைலாம் தேவையில்லை எனக்கு. நான் இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்டு அந்த வேலைக்கு நம்ம போகலாம். நம்ம உற்சாகம் எழுந்து பேக்கில் போயிருப்போம் இல்லைங்களா. இது வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கிறது. ஆனால் அன்றைக்கி பவுலும் சீலாவும் என்ன பண்ணால், தேவனுடைய சமாதானத்தை அவங்க இருந்ததுனால என்ன பண்ணாங்க, அவங்க அரசாங்கத்தை திட்டலை, முணுமுணுக்கலை, அவங்க இருந்து ஆல்ரெடி இருக்கிற வேலைகளுக்கு போகணும் பிளான் பண்ணல, மற்றவர்களுக்கு போயிட்டு இப்படிப்பட்ட காரியம் நடந்துடுச்சு எங்களுக்கு, நீங்களும் சுவிசேஷத்தை தான் கேட்டிருக்காதீங்க, உங்களுக்கு இதே போல் தான் நடக்கணும், அவங்கள வந்து ஒரு பின்னோக்கமான ஒரு காரியத்துக்கு அவங்கள அழைத்து செல்லலை. மாற என்ன பண்ணுறாங்கனாக்கா, தேவனை துதித்து மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு சொன்னால், தாங்கள் போகிற பாதை சரியானதுன்னு உணர்ந்து கொண்டாங்க. அப்படி எப்படி ஒருத்தர் உணர்ந்து, ஆமாம், அநேக உபத்திரன் வழியாக அந்த வார்த்தையெல்லாம் அவங்களுக்கு நினைப்படுத்தலாக இருந்திருக்கும். இப்போ இந்த அநேக உபத்திரம் வருதுன்னா நம்ம சரியான பாதையில் போய் கொண்டிருக்கோம், அப்போது அந்த மகிமைக்குள்ள பிரவேசத்துக்கு சரியான ஒரு பாதையில் நம்ம போகிறோம் அப்படின்றது அவங்க உணர்ந்து கொண்டதுனால தான் அவங்க துதித்து மகிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு கூட பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சொல்லு, இதே போல் தான் நமக்கும் இருக்கும். நம்ம அதுபோல் செய்யக்கூடிய நபர்களாக கூட இருக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம செய்கிறோமா இல்லை முணுமுணுக்கிறோமா? தேவன், நான் நிறைய இடத்துல சில காரியங்கள் ரொம்ப வேதனை வரும்போது தேவன் என்னை கைவிட்டாரோன்னு ஒரு சகோதரர் சொல்லும்போது, இல்லை விடலை, தேவன் உன்னை கைவிடலை. அதாவது நிறைய போராட்டங்கள் பாடல் வழியாக நம்மளை இன்னும் மெருகேற்றுறார். அது நம்மளுக்கு தாங்க முடியாத பாரமாக இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது, ஒரு மரணம், உங்களுக்கு ஒரு பிரியமானவர்கள் மறிச்சிட்டாங்கனாக்கா அந்த இடத்துல நம்மளுக்கு எப்படி இருக்கும் வலி? அப்போது தேவன் நம்ம கூட இருந்தாக்கா, நம்ம அம்மாவோ இல்லை ஒரு அப்பாவோ நம்ம மறிச்சிடும் போது நம்ம தேவன பிள்ளை தானே, ஏன் மறிச்சிட்டாங்க? இது ஆரம்ப காலங்கள் நம்ம சொல்கிறோம். ஒரு வேதனை, இப்போ தேவன் கைவிட்டார் பழகுது, நம்மளுக்கு தேவன் பிரியமில்லாத காரியங்கள் செஞ்சுட்டோம்னு தெரியல, இப்படி நடந்துச்சு. அது மாதிரி பேசும்போது வாய் திறக்காத, வாய் மூடு அப்படின்னு சொன்னார் சகோதரர். தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் இது அனுமதிச்சிருக்கு, இது தேவன் அனுமதி, அவ்வளோதான். இன்னும் பலப்படுறதுக்கு உனக்கு தேவன் அனுகிரகம் பாராட்டு இருக்காரு, அவர் உன் கரத்தை பிடிச்சி கொண்டு தான் நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி அவர் பலப்படுத்தார் சகோதரர். இப்போது தியானிக்கும் போது எந்த அளவுக்கு அது ஒரு பலப்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருந்து அப்போ என்னால் புரிஞ்சு கொள்ள முடியல. இப்போது நினைக்கும் போது பாருங்கள், தேவன்
நம்மக்கிட்ட ஒரு பிரியமான காரியத்தை எடுக்கும்போது நம்மளுக்கு வழி வந்து நம்ம சொல்கிறோம் தேவன் கைவிட்டாருன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் அவர் ஒருபோதும் கைவிடலை. ஏதோ ஒரு நம்ம சில காரியங்களை நம்ம கையிலேருந்து செய்ய வைக்கிறதுக்காகவும் சில குணலட்சம் நம்மளை வளர செய்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா இதெல்லாம் அனுமதிக்கிறார். ஏன் திரும்ப அவர் உயிர்த்தெழுதலை கொண்டு வர போகிறாங்க. சில இழப்புகள் நம்மளுக்கு திரும்ப ஈடுகட்டப்படும். அது உறவுகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி. இப்போது நம்மளுக்கு கொடுக்குற ஒரு காரியம் வந்து மேலான காரியமாக இருக்குது. இந்த பூமிக்குரிய காரியங்களே குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்னு கூட பார்க்குறோம். நம்மளுக்குரிய சகோதர இப்போது பவுலும் சீலா அது போல் இருந்தாங்க. நாமளும் அது போல் இருக்கிறதுக்கு நம்ம தேவன் உதவி செய்வாராக. அப்போ அடுத்து நம்ம கடைசியாக கூட சில வேத வசனங்கள் வாசித்து முடிக்கலாம். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். நம்மளால் மேற்கொள்ள முடியாத துன்பங்கள் துயரங்கள் நமக்கு வந்தாலும் அது நம்ம எப்படி நம்ம சொன்னது போல் அப்படி ஒரு இனி வரக்கிற நாட்களில் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃப்யூச்சர் நம்ம பார்க்குறோம். ஒரு மலை போகிற இன்றைக்கி கடந்து வந்து பாதையில் விட்டுடுங்க. ஃப்யூச்சர் பார்க்கும்போது ரொம்ப கடினமாக இருக்கும். வாக்குத்தத்தங்களாக நம்ம பலப்படுத்தி கொண்டு அதை நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணணும்னாக்கா ஆவிக்குரிய பார்வையில் பார்க்கணும். பார்க்கும்போது இந்த போராட்டம் எல்லாமே, இந்த பிரச்சனைகள் எல்லாமே என்னுடைய குணலட்சண வளர்ச்சிக்காக தான் தேவன் அனுமதிக்கிறார். இது நம்ம நல்ல நம்மளுடைய நினைவில் நிறுத்தும் போது அந்த சோதனைகளை பற்றியோ பிரச்சனைகளை பற்றி நம்ம சிந்திக்க மாட்டோம். ஏன்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து அந்த வார்த்தையை நம்ம பேசுகிறோம். இது எல்லாமே என்னுடைய நன்மைக்காக தான் தேவன் கொடுத்துட்ருக்காரு. இப்படி பேசும்போது அதை பற்றி நம்ம சிந்தித்து புலம்ப மாட்டோம். மற்ற சகோதரத்தில் போய் நம்ம ஒருவேளை நம்ம விசுவாசத்தில் பேசி ஜெபத்தில் நம்ம மற்ற சகோதரர்கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம பேசக்கூடாது. இது ப்ராக்டிக்கலாக நம்ம செய்கிற தவறு. நம்ம விசுவாசி பேசியிருக்கோம், தேவன் எனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க, இந்த ப்ராப்ளம் எனக்கு இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், இந்த 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 பிரச்சனை எனக்கு நன்மைக்காக தான் கொடுக்குன்னு நம்ம மனதளவில் பேசியிருப்போம், தேவனத்தில் சொல்லியிருப்போம். ஆனால் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது பிரதர் திரும்பவும் பேசுவோம். அது எப்படின்னாக்கா தேவனத்தில் ஒன்று பேசிட்டு சகோதரத்தில் ஒன்று பேசுவோம். அப்படி பேசக்கூடாது. எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, தேவன் சால்வ் பண்ணுவார், தேவன் இதுக்காக தான் நடத்த நம்ம பேசணும் இல்லைங்களா. சகோதரர் பேசும்போது என்னோட நன்மைக்கு எதுவாக தேவன் என்ன பண்ணுறாரு, என்னுடைய சூழ்நிலை எல்லாத்தையும் வாய்க்க பண்ணிகிட்டு இருக்கார் பிரதர். என்னோடய நன்மைக்கு ஏதுவா நம்ம நிறைய போராட்டம்லாம் இருப்போம். என்னோடய நன்மைக்கு ஏதுவா எல்லா சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் எனக்காக தேவன் வாய்க்க பண்ணிகிட்டு இருக்கார். இப்படி நம்ம விசுவாசத்தில் பேசும்போது வசனம் சொன்னால் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்போது அந்த பாசிட்டிவ் நம்ம பேசும்போதுனா அதுனாக்கா நம்முடைய சூழ்நிலை எல்லாமே மாறும். இப்போ அந்த விசுவாசத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அப்போ தான் தேவனுடைய அந்த காரியங்கள் நம்ம ருசி பார்க்க முடியும் அப்படின்னு கூட பார்க்கலாம். நம்மளுக்குரிய சகோதர இப்போ எல்லாமே வந்து நம்முடைய நன்மைக்காக தான் அனுமதிக்கப்படுது அப்படின்றத நம்ம முதலாவது புரிந்து கொள்ளணும். கடைசியாக கூட சின்ன சப்மிட்டிங் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னார் இல்லைங்களா. இப்போ இந்த தேவனுடைய சமாதானம் பார்க்கும்போது கூட மகா கிளர்ச்சி, வருத்தம் மற்றும் பல்வேறு வழிகள் ஆகியவற்றோட தொடர்புடையதாக இணக்க முடியுதான்னு இருக்குன்னு பார்க்குறோம். அதாவது சாதாரணமாக நம்ம எல்லா சகோதரரும் நம்மக்கிட்ட சமாதானமாக இருக்கிறாங்க, அன்பாக இருக்கிறாங்க, நம்முடைய சூழ்நிலை சாதகமாக இருக்குது அப்படின்னாக்கா சமாதானத்தை நம்ம தேவனுடைய சமாதானம் அனுபவிக்க முடியாது, மாறாது. அது எப்போ ருசி பார்க்க முடியும்னாக்கா பல்வேறு வழிகள் போராட்டங்கள் மத்தியில் தான் நமக்குள்ளே தேவன் சமாதானம் இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரிய வரும்னு கூட பார்க்கணும். நமக்குரிய சகோதரர்களே ஏன் சொன்னால் அதை நம்ம ஏற்கனவே பார்த்தது போல தான் வெளிப்படையாக எந்த சூழ்நிலையிலையும் அந்த சமாதானத்தை சார்ந்து இருக்கிறது இல்லைன்னு பார்க்குறோம். வெளிப்படையான சூழ்நிலையில் வந்து தேவனுடைய சமாதானம் சார்ந்திருக்காதுன்னு பார்க்குறோம். அப்போது இந்த சமாதானம் எந்த ஒரு நிலையை சார்ந்திருக்குன்னா இது கவனிக்கலாம். நம்முடைய இருதய நிலைமை மற்றும் சரியான சமநிலையான மனதை சார்ந்திருக்கு. நம்முடைய இருதயம் மற்றும் சமநிலையான மனதை இது கவனிக்கலாம். எல்லாரும் சகோதரர்களும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நம்ம இருதயம் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட நிலையில் இருக்கணும், மனது வந்து சமநிலையாக இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் தேவனுடைய சமாதானம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நம்ம இருதயம் தெளிமையாக ஒரு நிலையாக இருக்கணும், சரியான சமநிலையாக மனதை வச்சுக்கணும். நம்ம என்ன செய்யணும்னாக்கா சகோதரர் சொன்னபோல் நம்ம முதலாவது தாழ்த்தணும். நான் ஒன்றுக்கும் உதவாதுன்ற அந்த ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ளே வரணும் முதல்ல. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கவே மாட்டோம். நம்மளே எதுவும் தகுதி இல்லை, தேவன் ஏதோ நடத்தி கொண்டிருக்காரு இப்படி நம்மளை பார்க்கும்போது ஆவிக்குரிய பார்வையில் அது என்ன ஆகுனாக்கா நம்முடைய இருதயத்தில் தேவையில்லாத காரியங்கள்லாம் அகற்றக்கூடியதாக இருக்கும். நம்ம இருதயம் பரிசுத்தமாகும், நம்முடைய மனநிலை வந்து
ஒரு சமநிலையாக இருக்கும். அப்போ வந்து அந்த தேவனுடைய சமாதானம் நம்ம இருதயங்களை ஆட்கொள்ளும் அப்படின்னு கூட பார்க்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கடைசி இரவில் சொன்னது போல தான் அந்த பல்வேறு கொந்தளிப்புகள் இடையே இருக்கும் அந்த சீஷர்களுக்கு அவர் கொடுத்த சமாதானம் தேவனுடைய சமாதானமாக இருந்தது. அதை யாராலும் எடுத்து போட முடியல அப்படின்னு கூட பார்க்குறோம். அதுக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 14:27 வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. தேங்க்யூ சார். பார்க்குறோம், சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்லிட்டாரு. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து தேவனிடத்தில் இருந்த சமாதானம் கிறிஸ்து பெற்றிருந்தார். அந்த சமாதானம் நம்மளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. உலகம் கொடுக்குற பிரகாரம் அவர் கொஞ்சமாகவோ இல்லை அழிந்து போகக்கூடிய வகையிலோ அவர் கொடுக்கறது இல்லை. அவர் கொடுக்குற சமாதானம் எப்படின்னாக்கா யாராலும் எடுத்து போட முடியாத ஒரு சமாதானமாக இருக்குது. அதனால் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக கூட நம்ம தேடுறதை பார்க்குறோம். இப்போ நம்ம தலைப்பு வசனத்துக்கு வந்துடலாம். தலைப்பு வசனம் நம்ம திரும்ப வாசிக்கலாம் அந்த வசனத்தை. சங்கீதம் 29:11. சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த வசனம் பார்க்குறோம், இந்த யுகத்திற்குரியது, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரியதாக இருக்குது இந்த ஒரு வசனம், இந்த ஒரு வாக்குத்தத்தன் கூட பார்க்குறோம். அப்போது சர்வ சிருஷ்டி ஏகமாய் தவிர்த்து பிரசவ வேதனைப்படுறாங்க இல்லையா, ரோமர் 8:22 பிரகாரம். இவங்களுக்கு வந்து பார்க்கும்போது 1000 வருடம் அந்த யுகம் ஸ்டார்ட் ஆகும்போது, வெளிப்படையான ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகும்போது அவங்களுக்கு அந்த சமாதான கர்த்தர் அவங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து அதை பெற்றுக்கொள்ளும்படியாக உலக ஜனங்கள் அந்த காலகட்டத்தில் வழி நடத்தப்படுவாங்க கூட பார்க்குறாங்க. அன்புக்குரிய சகோதரர் சொல்லி இன்றைக்கி எப்படி நம்ம சமாதானத்தை வழி நடத்தப்படுறோமோ அது போல் அவங்க வெளிப்படையான ராஜ்யத்தில் ஜனங்களை வழி நடத்தப்படுவாங்க கூட பார்க்குறோம். கடைசியாக நம்ம பார்க்கும்போது கூட 1 தெசலோனிக்கர் 5:24 மற்றும் எபிரேயர் 10:23 வாசிச்சு முடிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5:24 எபிரேயர் 10:23. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். எபிரேயர் 10:23. எபிரேயர் 10:23. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறது, அசைவில்லாமல் உறுதியாக இருக்கும் கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்களே. தேங்க்யூ பிரதர். பார்க்குறோம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்ற வாக்குத்தத்தை நம்முடைய இருதயத்தில் நம்ம எழுதக்கூடியவர்களாக இருக்கணும். அவருடைய அப்படி எழுதும்போது அவருடைய ஜனங்களாக நம்ம இருப்போம்னு கூட பார்க்குறோம். இப்படி இருக்கும்போது நம்ம ஒன்று புரிஞ்சுக்கொள்ளலாம், நம்ம அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருந்து அதை நிறைவேற்றக்கூட வல்லமை அவருக்கு இருக்குது அப்படின்றது புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர் சொல்லி இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பலப்படுத்துகிறார், நம்மளை சமாதானம் கொடுக்குறாருன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த பலத்திலோ இல்லை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சமாதானத்திலோ ஏதாவது நம்மக்கிட்ட குறை இருக்குது அப்படின்னாக்கா தவறு யாரோடையதுங்க? நம்முடையது தான் இல்லைங்களா. இப்போ எப்படின்னாக்கா நம்முடைய இருதயத்துக்கு தேவையான அவருடைய கவனிப்பில் நம்ம வந்து விருப்பம் கொள்ளாமல் இருந்திருப்போம். நம்முடைய இருதயத்துக்கு தேவையான தேவனுடைய பராமரிப்பில் நம்ம குறைவுபட்டிருப்போம். நம்ம ஜெபத்திலேயோ இல்லை ஐக்கியத்திலேயோ குறைவுபட்டிருக்கலாம். அதனால் என்னன்னாக்கா நம்ம இந்த அதாவது தைரியத்தில் குறைவுபட்டிருப்போம், சமாதானத்தில் குறைவுபட்டிருப்போம். தவறு நம்மளுடையதாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். நம்ம விருப்பம், அதாவது தேவனுடைய அந்த பலத்தை பெற்றுக்கொள்வதற்கு, தைரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு இல்லை சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு விருப்பம் இல்லாமே அது தெரிவிக்குது அப்படின்னு கூட பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சோர்ல அப்போது அவர் அளித்த பலத்தை நீங்கள் பயன்படுத்தலை, ஆனால் ஆல்ரெடி அவர் பலத்தை கொடுத்தாரு. அந்த பலத்தை நம்ம பயன்படுத்தாதனால என்ன பண்ணாக்கா அதை இழந்து நம்ம பயப்படுற நிலைமைக்கு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கூட நம்ம சகோதரர் குறிப்பிட்டு பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சோர்ல அப்போது உண்மையாக இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு உரிது அப்படின்னாக்கா கர்த்தர் தமது ஜனத்திற்கு, அதாவது அவரை நம்புகிறவர்களுக்கு, உண்மையுள்ள ஊழியர்களுக்கு, அதாவது மரணபரிந்த உண்மையில் இருக்கிற சகோதரர்களுக்கு தங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்த திறமைகளை, அதாவது நம்ம அர்ப்பணம் செய்திருக்கிறோம், நம்மக்கிட்ட சில திறமைகள் இருக்கும், அந்த தாளந்துகள் குறைவாக இருக்கலாம் இல்லை அதிகமாக இருக்கலாம், இருந்தாலும் முடிஞ்ச அளவில் முழுமையான பிரயாசத்தோடு பயன்படுத்துகிற ஜனங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுத்து கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அதாவது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற
பணிகள் சின்னதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் முழுமையான அர்ப்பணத்தோடு முழு பலத்தோடு நம்ம செய்யக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபர்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம் பொருந்தும் அப்படின்னு கூட இந்த பாடத்தை நிறைவு செய்ய அன்புக்குரிய சகோதர எத்தனை பேருக்கு இந்த பாடம் பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு தெரியல. ஆனால் ரொம்ப முக்கியமான பாடம். நீங்கள் திரும்ப கூட அதை தியானித்துக் கொள்ளலாம். நான் அந்த பாடத்தை அந்த எண்ணு சொல்கிறேன். ரீப்ரிண்ட் நம்பர் 4817 நோட் பண்ணிக்கலாம். 4817. தேவன் தாமே அவருடைய வாக்குத்தத்த வசனத்தின் பிரகாரம் நம்மளுக்கு அந்த தைரியத்தையும் சமாதானத்தையும் அருளி ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட சகோதர சகோதரர்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. ஆமாம்.